இது அடங்காதே புயலா இது பறந்திடும் தான் புதிதாய் அதிநவீனமா இவர்கள் கைகளில் பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாதி எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரினா வாதா சிறுசு வித்தையோ பெருசு பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் கணக்கும் தெரிக்கும் கதையும் நொறுக்கும். Last time on Beyblade! The challenge match is interrupted by the surprise arrival of Ryuga and Lightning El Drago. Ryuga launches El Drago in the Forbidden Bay, easily blows away the other competitors. At another match, Jinga hears of Ryuga's return and he vows to win more points and meet Ryuga in battle. Captain Capri and Rudero are challenged to a battle by Ryuga, who defeats them both. Tsubasa meanwhile hacks into the Dark Nebula computer system and downloads information on Ryuga. Tsubasa tries to make it to the roof, but he is caught by Doji and Yu. Surrounded by hostile bladers, Tsubasa defeats all of his opponents. But before he can escape, Ryuga himself arrives, and Tsubasa must prepare to fight once again. Ryuga! Ryuga இல்லாம வேற யார் வர போறா? அதனால நீ இவ்வளவு வேகமா வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல Ryuga. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது சரி, இவங்க எல்லாம் யாரு? இப்படி ஒரு பரிதாபமான நிலைமை ஏற்பட்டதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு Ryuga. ஆனா நம்மள ஒருத்தனா நினைச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு அவனுடைய சுயரூபத்தை காட்டிட்டான். நம்ம யாருக்கும் தெரியாம எல்ட்ரோ டிராகனை பத்தின தகவலை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சு அவன் முயற்சி பண்ணான். தெரியும்ல? என்ன நிஜமாவா? இதுக்கு மேலேயே அமைதியா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. உன்னை யார் அனுப்புனாங்க, எதுக்காக அனுப்புனாங்க, எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். இல்ல பதில எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். போதும், எல்லாத்தையும் நிறுத்துங்க. என்ன பண்ண போற Ryuga? Ryuga, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீ நேரடியா தலையிடாம இருக்கிறதா நல்லது Ryuga. ஆமா நண்பா, இந்த சுபாசாவனா என்னோட லீப்ரா வச்சு அழிச்சிடுறேன். இல்ல 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 முடியாது, இவனை நானே பாத்துக்கிறேன். வாவ், நீ நிஜமாவே ஹீரோ தான் Ryuga. ஏய் சுபாசா, எல் டிராகோ பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? சொல்லு, அத நானே நேரடியா காட்டுறேன். வா. இதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னோட எல் டிராகோவையும் உன்னோட கனவுகளையும் நான் இந்த இடத்துல இப்பவே அழிக்க போறேன். நெத்தியடி, சொல்லியடி. ஓ எல் டிராகோ! Special move! Eagle, Metal Swing Smash! அடேங்கப்பா, அதுக்குள்ள ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணிட்டானா? ஏன்னா எல் டிராகோவோட சக்தி அப்படிப்பட்டது. ஒரு நார்மல் அட்டாக்கால எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. அதனால பொறுமையா விளையாடி பிரயோஜனமே இல்ல. எல் டிராகோவுக்கு எதிராக முதல் அட்டாக்லயே ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணணும்னு சுபாசா எடுத்திருக்கிற முடிவு நல்ல விஷயம்தான். அவன் என்ன பண்றோங்கிறத தெரிஞ்சுதான் பண்றான். ஆனா விஷயம் என்னன்னா, இது பலன் கொடுக்க போறதில்ல. என்னது? இதுதான் Ryugaவோட பலங்கிறது அவனுக்கு தெரியாது. ஏன்னா எல் டிராகோவோட நேருக்கு நேரா எந்த ஒரு பேயாலையும் மோத முடியாது. கமான், அப்படிதான் Ryuga. ஒரு துளி சக்தி கூட இல்லாம அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துடு. ஆனா நீ சொல்ற மாதிரி கண்டிப்பா நடக்க வாய்ப்பே இல்ல. எதிரிகளோட சக்தியை பயன்படுத்தி அது தன்னோட பலத்தை சேர்த்துக்கும். அதனாலதான் எல் டிராகோவை எதிர்த்து யாரும் ஜெயிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்பதான் உனக்கு இது தெரியுமா? ஆனா அதுக்குள்ள என்ன தோக்கடிக்கணுங்கிற வரியோட கிளம்பி இருக்க. Ryugaவை ஜெயிக்கிறதுக்கு வாய் சவால் பண்றது மட்டும் பத்தாது. ஈகிள், வேலைக்கு போயிடு. இங்க என்ன நடக்குது? என்ன பண்ற, ஏது பண்றேங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனா கண்டிப்பா இங்க நடக்கிறத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா முடிவு கட்டியே ஆகணும். ஆல்ரைட், கோ வேர் ஈகிள். அடிப்பட்டு திருந்தல நினைக்கிறேன். எல் டிராகோ கூட நேரடியா மோதி உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா?
நான் அவ்வளவு சுலபத்துல விட மாட்டேன். ஈகிள் டிரைவிங் கிராஷ். அவன்கிட்ட இன்னமும் இவ்வளவு சக்தி இருக்கா என்ன? கவலையே படாதீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ரயுகாவை எதிர்த்து யாராலையும் ஒண்ணு செய்ய முடியாது. சொன்னல. இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. அது டைரக்ட் ஹிட் ஆயிருக்கணும். எல்ராகவோட அட்டாக் பவரை எனக்கு எதிராக யூஸ் பண்ணணும்னு நினைச்சது நல்ல விஷயம் தான். நீ கண்டிப்பா புத்திசாலிதான் சுபாசா. எல்ராகவுக்கு இதால ஒரு சின்ன கீறல் கூட விழாது. என்ன உனக்குள்ள இருக்கிற சக்தியை வச்சு எல்ராகவை ஜெயிக்க முடியும் நினைச்சியா? ராய்கா, நீ ஒரு மான்ஸ்டர். ஈகோ, முயற்சியை கைவிடாத. ஈகிள் டிஃபென்ஸ்ல இருக்கும்போது தான் அதோட முழு சக்தி என்னங்கிறதே தெரியும். நான் இப்படியே கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சா கண்டிப்பா அந்த ரயுகாவை என்னால தோக்கடிக்க முடியும். சுலபமா முடிக்க வேண்டியத ரயுகா இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணணும்? என்ன பண்ணாலும் அவனால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, பாவம். சரியா சொன்ன. எல்ட்ராகோட தாக்குதலை ஈகிளால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதுக்கு தேவையான சக்தி சுபாசா கிட்ட இல்ல. ஆனா அவன் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இப்படி ஆடுறான். அது என்னவா இருக்கும்? இந்த பேட்டில் இவ்வளவு நேரம் போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இப்ப உன்னோட கதையை முடிக்க போறேன். அதையும் பாத்துருவான் ராய்கா. ஈகிள், என்ன நடக்குதுங்க? திரும்ப அட்டாக் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். அவனை சும்மா விடாத. ஈகிள் கவுண்டர் ஸ்டாண்ட். என்ன இதுக்கே ஷாக் ஆகுறீங்க? என்னோட பேர் இன்னும் அப்படியே தான் இருக்கு. என்னது? Oh no, இப்ப விலைக்கு போறது ரொம்ப கஷ்டம். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. இதுக்கு ஷாக் ஆனா எப்படி? இப்ப பாரு. எல்ட்ராகவோட சக்தி என்னன்னு உனக்கு காட்டுறேன்னு சொன்னல, அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஈகிள், இதோட சக்திக்கு அளவுங்கிறதே கிடையாது. எல்ட்ராகவோட முழு சக்தியை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கியா? பிரமாதம் கிளைமேக்ஸ்க்கு வந்துருச்சு. டார்க் மூவ்ஸ். Dragon Emperor soaring by strike. இது நல்லதுக்கு இல்ல. எப்படியாவது தப்பிச்சிரு ஈகிள். Come on. ஈகிள், இது என்னது? ஆமா, நீ யாரு? என் பேரு ஃபீனிக்ஸ். ஃபீனிக்ஸா? இனி இந்த பேட்டில நான் பாத்துக்கிறேன். இங்க என்ன நடக்குது? பறந்து போயிட்டான். பார்க்கவே பிரமாதமா இருந்ததுல. வாவ், செமையா இருந்தது. என்னால இதை நம்பவே முடியல. திடீர்னு ஒருத்தன் நம்ம இடத்துக்குள்ள எப்படி அத்துமீறி நுழைஞ்சான்? காட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? எங்களை மன்னிச்சிருங்க சார். உங்களோட இந்த தப்புனால சுபாஷா இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆமா, எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. இன்னைக்கு ரயுகாவோட டார்க் மூவ் பாப்பேன்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கவே இல்லை. மாஸ்க் போட்டுட்டு வந்த ஃபீனிக்ஸ் இந்த மர்மமான பிளேடர் யாரா இருப்பான்னு நீ நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். அவன் கண்டிப்பா பலசாலி. நம்ம டீமே கிடையாது. நமக்கு ஒரு புது எதிரி வந்திருக்கான். எதிரிகள் அதிகமாயிட்டே போறாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில நாமும் டார்க் நெபுலா ஃபோர்ஸஸ உடனடியா அதிகப்படுத்தியே ஆகணும்.
இல்ல இல்ல அதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படாது. ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க டோஜி. நிறைய பேர் சேர்ந்திருக்காங்களா? இது எப்ப நடந்தது? டார்க் நெபியூலால சேரணும்னா அவங்க திறமையை நிரூபிச்சு காட்டணும்னு சொல்லியிருந்தேன். எப்படி நம்ம ஐடியா மாஸ் பண்ணிட்டல. என்னுடைய மிஷன் ஆரம்பிக்க போகுது. இந்த சேலஞ்ச் மேட்சோட கடைசி பேட்டில் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இதுதான் அலமா மவுண்டன் ஸ்டேடியம். இந்த பேட்டில் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஸ்டேடியம் முழுக்க குறுக்க நிறைய சேவர்கள் கட்டப்பட்டிருக்கு. இந்த சேவல் லெஃப்ட் ரைட் மேல கீழே நகர்ந்துகிட்டே இருக்கும். அற்புதமா இருக்குல்ல? சில நேரங்கள்ல இந்த ஷீல்ட மாதிரி உங்களை பாதுகாக்கும். சில நேரங்கள்ல உங்க அட்டாக்க தவிர்க்கவும் செய்யும். இந்த சேவர்களை சாதகமா பயன்படுத்திக்கிறவங்களால மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும். இல்லனா தோல்விதான். இந்த பேட்டில்ல முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் யாருன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் தான். ஒயிட் ஹார்ஸ்க்கு சொந்தக்காரர் இவர் தான், ஜிங்கா. அவரோட எதிரி வேற யாரும் இல்ல, ரொம்ப வேகமா லான்ச் செய்யக்கூடியவர். எல்லாரும் போல்ட் கூப்பிடுவாங்க. இவரோட பேரு ஜாங்கோ. என் லைட்னிங் லான்ச்சால உன்னை மண்ண கவ வைக்கிறேன். வாஜிங்கா, சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். அதையும் பாத்துருவோம். தயாரா இருக்கீங்களா பிளேடர்ஸ்? ஆரம்பிக்கலாமா? ஓகே, 3 2 1. இவ்வளவு வேகமா தி போல்ட் ஜாங்கோ சொன்னபடியே செஞ்சிட்டாரு. மின்னல் வேகத்துல லான்ச் பண்ணிருக்காரு. அந்த பேபை யாராலையும் ஃபாலோ பண்ண முடியல. Oh no! இங்க என்ன நடக்குதுன்னு என்னால நம்ப முடியல. லைட்னிங் லான்ச்சை எப்படியோ பாதியிலேயே தடுத்து நிறுத்திருக்காங்க. இது யார் செஞ்ச வேலையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேல பாருங்க. கொசு பறக்கிற வேகத்துல கூட அதை லான்ச் பண்ண முடியல. ஆனா இதுக்கு லைட்னிங் பேன்னு கூட நீங்க பேர் வச்சிருக்கீங்கல்ல? ஆஹா, ஒரு அதிர்ச்சியான தகவல். பேஸ்லிங்கர் இந்த பேட்ல தடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவர் பேரு ஸ்னைப்பர் டோபியோ. இனிமே என்னுடைய பேரு டோபியோ கிடையாது. என்னுடைய புது பேர் கேப்டன் கேப்ரியோ. நான் இப்போ டார்க் நேபிள் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தவன். ஓ நோ, நீயும் டார்க் நெபுலால சேர்ந்துட்டியா? ஜிங்கா, ஒரு தடவை நான் குறி வச்சிட்டேன், அதை தப்பிக்க விட மாட்டேன். உன்னோட கெட்ட நேரம் இப்ப நான் உன் மேல குறி வச்சிருக்கேன். இதோ உன்னை நோக்கி வரதே. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் டார்க் நெபியூலாவை சேர்ந்தவன் அப்படின்னு வெளியே சொல்லக்கூடாது. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியும்ல. இப்ப அத பத்தி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவன் என்ன பண்ண போறாங்கறத பொறுத்து இருந்து பாப்போம். என்ன ஜிங்கா, நீ ஆட்டத்துக்கு தயாரா இருக்கியா? நான் தயாரா இருக்கேன். டார்க் நெபுலான்ற பேரை வர சொல்லிட்டேல, நான் எப்படி சும்மா இருப்பேன் சொல்லு. அடேங்கப்பா பிரமாதம். இப்ப பெகாசஸ்க்கும் கேப்ரிகானுக்கும் மேட்ச் நடக்க போகுது. இது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கம் ஆன், சீக்கிரம் ஆரம்பிங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க गाइस, கொஞ்சம் பொறுமை. நீங்களே கவுண்ட் பண்ண கூடாது. ஓடி ஆரம்பிக்கலாம். 2 1. இங்க என்ன நடக்குது? அடடா, அந்த பேட்டில் ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பயங்கரமான காத்து வீசுது. கிட்டத்தட்ட சூறாவளி காத்து மாதிரி இருக்கு. ஸ்டார்ம் கேப்ரிகான் ஸ்டேடியமை விட்டு பறந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைரக்டா அட்டாக் பண்ணி பெகசஸ தோக்கடிக்கலாம்னு நினைச்சா நீ பண்றது தப்பு. பெகசஸ குறைச்சு எடை போடுற. நானும் உன் நல்லதுக்காக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ என்ன சொல்ற? எல்லாமே நான் திட்டம் போட்டபடிதான் நடந்துகிட்டு இருக்கு. எதிரிய குறி வச்சு தாக்குறதுக்கு சரியான இடத்துல இருந்து திட்டம் போடுறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா நீ இந்த செவிர பாதுகாப்பு கவசமா பயன்படுத்த போறியா? கண்டுபிடிச்சிட்டீங்க நண்பா. நீ இருக்கிற பொசிஷன்ல இருந்து என்னுடைய பேவ் அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நகர்ற இந்த செவிர்கள் உனக்கும் தடையா தானே இருக்கும். அங்கதான் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. ஸ்னைப்பர் ஷாட். என்னால நம்ப முடியல. அந்த சின்ன கேப்ல அதால எப்படி அட்டாக் பண்ண முடியுது? ஒரு ஸ்னைப்பரா ஒரு டார்கெட் எனக்கு ஒரு செகண்ட் கண்ணுல பட்டாலும் போதும். அந்த குறி வச்சு என்னால தாக்க முடியும்.
இந்த பேட்டில்ல என்னுடைய மொத்த வித்தையும் காட்டுறதுக்கு எனக்கு இதை விட ஒரு பெரிய ஸ்டேடியம் கிடைக்காது. இந்த வாங்கிக்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் என்னால டார்கெட்டை குறி வச்சு தாக்க முடிஞ்சிருச்சீங்க. போதும், நிறுத்து. உன்னாலேயே இதை பண்ண முடிஞ்சா கண்டிப்பா என்னாலையும் பண்ண முடியும். போ பெகசஸ். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த ஸ்டேடியமோட சுவர்கள்ல பட்டு பெகசஸ் பவுன்ஸ் ஆயிட்டு இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த சுவர்களை சரியா பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் ஸ்னைப்பர்ங்கிறதுனால என்னால ஆங்கிள கண்டுபிடிக்க முடியும். எங்க எப்படி தாக்குனா சரியா எனக்கு தெரியும். பெகசஸ், இந்த ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய சுவர்களுடைய மூவ்மெண்ட் கேப்டன் கேப்ரிக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? அது ரொம்ப சுலபம். இந்த சுவர்கள் அசைறத கூர்ந்து கவனிச்சா போதும், அதோட பேட்டர்னை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை சுவர்கள் இருக்கு, அது எப்படி அசையுது, அதுக்கு நடுவுல இருக்கிற கேப், இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். துல்லியமா கால்குலேட் பண்ணி அடுத்த அசைவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அட்டாக் பண்ணலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் ஜுஜிபி. என்ன? ஆனாலும் உங்களால எப்படி இது முடியுது? கேப்டன் கேப்ரியால இந்த சுவர்களோட அசைவுகளை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? கேப்ரிகான் மறுபடியும் பெகசிஸ வானத்துல பறக்க விட்டுருச்சு. பாவம், என்ன பண்றது தெரியாம ஜிங்கா உறைஞ்சு போய் நிக்கிறாரு. என்ன இது? இவன் எங்க ஒளிஞ்சிருக்கானே தெரியல. இதுக்கு தான் உன்னை எல்லாரும் இவ்வளவு பாராட்டுறாங்களா ஜெங்கா? கியோயா சொன்னதை கேட்டு நான் தான் உன்னை ரொம்ப எதிர்பார்த்துட்டேன் போல இருக்க ஜெங்கா. இப்ப நீ என்ன சொன்ன? ஒரு தடவையாவது உன் கூட போட்டி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்பு. என் டைம் தான் வேஸ்டா போச்சு. நீ எங்க ஒளிஞ்சிருக்க கேப்டன் கேப்ரி? இதோ இங்க இருக்க. ஒளிஞ்சிருந்து தாக்காம வெளியே வா. இந்த மாதிரி பேட்டில்ல கியோயா ஒண்ணும் உன்ன மாதிரி ஒளிஞ்சிருந்து தாக்க மாட்டான். ஒழுங்கா வெளியே வந்து நியாயமா என் கூட விளையாடி ஜெயிக்க பாரு. நியாயமா விளையாடணுமா? ஒரு போட்டியில ஜெயிக்கிறது மட்டும் இங்க முக்கியம் கிடையாது, புரிஞ்சுக்கோ. எப்படினாலும் ஜெயிக்கணும், அது மட்டும் தான் நம்ம குறிக்கோளா இருக்கணும் ஜெயிங்கா. Go, 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 come on, Gabriel! Pegasus! வாவ், பிரமாதம்! ஒளிஞ்சிருந்து தாக்குனது போதும்னு இப்ப கேப்ரி வெளியே வந்துட்டாரு. அந்த அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் டிப்பை வச்சு அவர் பெகாசிஸை விடாம தாக்கிக்கிட்டு இருக்காரு. பெகசிஸ்க்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கொடுக்காம இந்த சுவர்களை உபயோகிச்சு கேப்ரிகான் தாக்கிக்கிட்டே இருக்கு. வாவ், அத பாத்தீங்களா? இதுதான் கேப்ரிகானோட உண்மையான சக்தி. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. இந்த உலகத்துல எப்போது எல்லாராலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஜெயிங்கா. ஆமா, இந்த சுவர்கள் மாதிரி நான் உனக்கு தடையா நின்னுகிட்டு இருக்கேன். இந்த தடையை தாண்டி உன்னால ஜெயிக்க முடியாது. என்ன சொன்ன? உன்னால கண்டிப்பா முடியாது ஜிங்கா. ஒரு சில பேர் என்ன பார்த்தாலே பயத்தால நடுங்குவாங்க. அப்படிப்பட்டவன் தான் ரயூகாவோ. டார்க் மூவ், டிராகன் எம்பரர் சோரிங் பென் ஸ்ட்ரைக். என்ன இது? உனக்கு என்னதான் வேணும்? அப்பதான் எனக்கு புரிஞ்சது. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பேப்ளேடரா இருந்தாலும் ரயூகாவையும் அவனுடைய எல் டிராகோவையும் யாராலையும் தொடக்கூட முடியாது. என்ன இப்ப நீ ரயூகா நான் சொன்ன? என் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு உன்னை தோக்கடிக்கணும், என்னுடைய திறமை என்னங்கிறத நிரூபிக்கணும். நீ இப்ப ரயூகா பேரையா சொன்ன? உன் முயற்சியை கைவிட்டு ஜிங்கா. இந்த பேட்டில உன்னை நான் தோக்கடிச்சதுக்கு பிறகு என் வருங்காலம் பிரகாசமாயிடும். நான் இதை ஏத்துக்க மாட்டேன். எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் கண்டிப்பா அதை தாண்ட ஒரு வழி இருக்கும். நானும் பெகசிஸ் முயற்சியை கைவிட மாட்டோம். அது எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் கண்டிப்பா நான் அதை தாண்டிய தீர்வேன். எல்லாத்தையும் சுக்குநூறாக்கி காட்டுவேன். உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. உன் கதை முடிஞ்சது. ஸ்பெஷல் மூவ், கேப்ரிகான் ஸ்பின் ஸ்க்ரூ டிரைவர். அடிச்சு தம்சம் பண்ணு பெகசிஸ். பெகசிஸ் ஸ்டார்ம் பிரிங்கர். யாஹூ! என்ன நடக்குது இங்க?
இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் இந்த பேட்டில்ல தோத்துட்டேன். நான் சொல்றத கவனமா கேளு கேப்ரி. நம்ம தாண்ட முடியாத தடைன்னு எதுவுமே இல்ல. நான் வேணா உனக்கு அதை நிரூபிச்சு காட்டுறேன். நானும் பெகசஸும் என்னைக்குமே எங்க முயற்சியை கைவிட மாட்டோம். வாவ், யாருமே இதை எதிர்பார்க்கல. ஒரே ஒரு மூவ் தான் இந்த பேட்டிலே முடிஞ்சு போச்சு. வழக்கம் போல கலக்கிட்டாரு நம்ம ஜிங்கா. அற்புதம் ஜிங்கா. நீ கேப்டன் கேப்ரியை தோக்கடிச்சிட்ட. அப்படின்னா இவ்வளவு நாளா கியா சொல்லிட்டு இருந்தது இந்த ஜிங்காவை பத்தி தான் நினைக்கிறேன். ஓ பாவ கேப்டன் கேப்ரி வாயெல்லாம் ஓர பெஸ்ட் இப்ப தோத்து போயிட்டாரு. உண்மையை சொல்லணும்னா கேப்டன் கேப்ரி இந்த போட்டியில தோத்தது நமக்கு ஒரு வகையில நல்லதுதான். ஜிங்கா எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா மாறுறானோ அந்த அளவுக்கு ரயூகாவுக்கும் எல்ட்ராகாவுக்கும் அவங்களுக்கு தேவையானது கிடைக்கும். இப்போதைக்கு ஜிங்காவோட சக்தி வளர்றத நாம பார்த்து ரசிப்போம். அதுக்கப்புறம் பேட்டில் பிளேடர்ஸ்ல அதை உறிஞ்சி எடுப்போம். நல்ல பிளான். இதுதான் எதற்கும் இது அடங்காதே புயலா இது பறந்திடும் தான் புதிதாய் அதிநவீனமா இவர்கள் கைகளில் பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாது எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரினா சிறுசு வித்தையோ பெருசு பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் தரக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். Last time on Beyblade, the roof of the Dark Nebula headquarters has become a battlefield. Ryuga and Eldrago are close to crushing Tsubasa and Eagle when Phoenix enters with Fire Blaze to save Eagle from defeat. Phoenix grabs a shocked Tsubasa and jumps from the roof, soaring to freedom below. Ryuga cannot believe that his victory has been snatched from him. Meanwhile, Jinga finds himself facing a new foe in a tournament in the form of Tobio. Tobio is a member of the Dark Nebula, and he and his mate Capricorn are desperate to please Ryuga with a victory. However, even a tricky stadium with moving walls is no match for Jinga's blading skills. In the end, Jinga wins, and Tobio will have to answer for his failure. அட என்னப்பா இது, இந்த இடம் இப்படி இருக்கு? அந்த ஸ்டேடியம் இங்கதான் எங்கேயாவது இருக்கணுமே. இதுவா அந்த ஸ்டேடியம்? யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. இது முதல்ல ஓபன்ல இருக்கானே தெரியலையே. ஹேய், நீ ஒரு பிளேடர் தானே? ஆமா, நீ பிளேடர் தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? நீ ஒரு பிளேடர்னா என் கூட பேட்டில் பண்ணு. ஆமா, பேட்டில் பண்ணு. இதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா உன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ என்கிட்ட கொடுக்கணும், ஒண்ணு விடாம எடுத்துப்பேன். ஆமா, எல்லாத்தையும் கொடுத்துடணும். போட்டிய ஆரம்பிக்கலாம். நெத்தியடி சொல்லியடி. இங்க பையப்பா, சொல்லிட்டு பண்ணு, சொல்லியடி. இல்ல என்னாச்சுன்னா சரி, இப்போ நான் ட்ரை பண்றேன். ஏமா இருமா, இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ண கூடாது. நெத்தியடி சொல்லியடி. சொல்லியடி. அண்ணா, நம்ம ஸ்டேடியம் திரும்ப வராது போல இருக்கு. சொல்லாத யுவி, நாம எப்பயுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பா திரும்பி வரும். சொல்றேன்ல, கேளுமா, அழாத. பயமா இருக்குண்ணா. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஏன்னா நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல.
எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஸ்டேடியம் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் புரியலையே. என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. அந்த ஸ்டேடியத்துல பசங்களாம் நாள் பூரா விளையாடிக்கிட்டு இருப்போம். நாங்க பெஸ்ட் ஆகணும்னு ட்ரை பண்றோம். நல்ல பிளேடர்ஸ் ஆகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேட்டில் பிளேட்லயும் கலந்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போதான் அவங்க வந்தாங்க. பரவாயில்லையே, இந்த ஸ்டேடியமும் பார்க்க நல்லதா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்டர் பூசிட்டிமா, இது நமக்கு தானா? ஆமா, இனிமே இந்த ஸ்டேடியம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். குழந்தைங்களா, மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல, போக முடியாது. ஸ்டேடியம்ங்கிறது எல்லாருக்கும் சொந்தம், உனக்கு மட்டும் இல்ல. நீ வந்தவொன்னு உனக்கு வேணும்னா என்ன அர்த்தம்? உனக்கு தர முடியாது. என்ன தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா இந்த ஸ்டேடியம் எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து என் கூட மோதலாம். இவங்களை சுக்கு நூறாக்கிடு ராக் ஸ்கார்பியோ. நெத்தியடி சொல்லியடி. பூசிஜிமாவும் உன்னோட கேங்கும் எங்க ஸ்டேடியமை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை உள்ள கூட விடுறதில்ல. எங்க ஸ்டேடியம் எங்களுக்கே திருப்பி கொடுக்கணும்னா எங்க எல்லா பாயிண்ட்ஸையும் அவங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது அநியாயமாச்சே. இது அடிக்கடி இப்படி சாஞ்சிடுது. பே ஸ்டேடியம்க்கே திரும்பி போனா எவ்வளவு நல்லா இருக்கும்ல गाइस. இது எனக்கு சரியா படல. கசுகி, பூசுஜிமா மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சுப்பா? வரும்போது ஓவரா பேசுனா இப்ப ஒண்ணுமே பண்ண மாதிரி தெரியலையே. என் ஸ்கார்பியோவை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அதுவும் உன்னோட வேவ வச்சுக்கிட்டு சுத்தமா முடியாது. நான் ஜெயிக்காம இங்கிருந்து போக மாட்டேன். என்னோட அடுத்த மூவ பாரு. எப்படி இத வச்செல்லாம் அட்டாக் பண்ணா ஒண்ணு நடக்காது தாண்டி. அப்படியா? உன்னை விட என்கிட்ட ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிற இந்த சின்ன பசங்க நல்லா விளையாடுவாங்க போல இருக்கு. இல்ல எங்க உன் பே உடைஞ்சிருமோங்கிற பயத்துல ரொம்ப பொறுமையா விளையாடிட்டு இருக்கு. அப்படி பயமா இருந்தா ஓடி போய் மூலையில உட்கார்ந்து அழுது. நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு நான் தான் சொல்றேன்ல. என்ன ஒருத்தது போது அவனை தூக்கி போட. ஸ்கார்பியோ தூக்கி போடாத. ஏன் அப்படி பண்ண? எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப நீ சொன்ன மாதிரி உன்னோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாகணும். வேற வழியே இல்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ என்ன ஏமாத்தி ஜெயிச்சிருக்க. இன்னொரு தடவை வேணும்னா மோதி பாத்துடலாமா? எனக்கும் ஓகே தான். ஆனா அடுத்த முறை நான் ஜெயிச்சா அந்த பேவை எனக்கு நீ கொடுத்துடணும். சைபரை நான் கொடுக்கணுமா? ஓகே, நான் போட்டிக்கு நான் தயார். உன்னோட இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இந்த முறை நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். பாரு. வேண்டாம், அப்படி பண்ணாத சோரா. கிண்டா, அவன் உன்னை வேணும்னே வெறுப்பேத்தி ஜெயிக்க பாக்குறான். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. முடியாது. இவனை நான் சமாளிப்பேன். என்னால முடியும். வேண்டாம் சோரா, நான் சொல்றது கேளு. கொஞ்சம் அமைதியா இரு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அப்போ தம்பி, சண்டை போட போறியா இல்ல இப்படியே அவன் கூட பேசிக்கிட்டே இருக்க போறியா? சாப்பிட போகணும். பாய். வா சோரா. நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேன். இப்ப வந்தானே இந்த சின்ன பையன். அவனை எங்கேயோ நான் பார்த்திருக்கேனே. ஓ, நீயும் இதுக்காக தான் வந்தியா? அவனை தோக்கடிச்சு இந்த ஸ்டேடியம் வாங்கதான் நீ இவ்வளவு தூரம் வந்தியா? ஆமா, என்னால அதை பெருசா கண்டுக்காம இருக்க முடியல. இந்த மாதிரி நேரத்துல ஜிங்கா அதை விட்டுருப்பானா சொல்லு? இங்க பாருங்க, இங்கே சும்மா உட்காந்துகிட்டு இருக்க முடியாது. அவனை எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும். ஊசு ஜிமா இதோ வந்துகிட்டே இருக்க பாரு. வேண்டாம். ஏன் ஏன் வேண்டாம் வேண்டாம்னு தடுக்கிற? கொஞ்சமாவது பொறுமையா உட்காந்து யோசி. போன பேட்டில்ல நடந்ததை நீ மறந்துட்டியா என்ன? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு இப்பவே உனக்கு புரியலையா? ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க. நீ மறுபடியும் இன்னொரு மேட்ச்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனா அவங்க உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் புடுங்கிடுவாங்க. இப்போ என்ன பண்ண சொல்ற? எது நடந்தாலும் நடக்கட்டும், அதை பார்த்துக்கிட்டு என்ன அமைதியா இருக்க சொல்றியா? நீ இந்த மாதிரி அமைதியா இருக்க சொல்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. நீ இந்த மாதிரி இல்லன்னு தானே நினைச்ச. நான் சொல்றத கொஞ்சம் கேளு.
இவங்களை இப்படியே விட்டுடலாம், நம்ம ஓடி போயிடலாம். நான் ஒண்ணும் சொல்லல. நம்ம சண்டை போடலாம், ஆனா எல்லாம் ஒன்னா சேர்ந்து போடலாம். ஒன்னா சேர்ந்து அவங்க கூட சண்டை போடணுமா? என்ன நாங்களுமா? அந்த ஸ்டேடியம் நம்ம எல்லாருக்கும் சொந்தமானது. அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடலாம். நமக்கு சொந்தமான ஸ்டேடியம் நாம தான் எடுத்துக்கணும். எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்டேடியமா திருப்பி எடுத்துக்கணுமா? ஆமா, அது நம்ம எல்லாருக்குமானது. ஆமா, அது நம்ம எல்லாருக்குமான ஸ்டேடியம். ஆமா, அதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எல்லாரும் போராடுவோம். கரெக்டா சொன்ன. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடுவோம். கண்டிப்பாப்பா. அப்பனா உடனே வாங்க, ட்ரைனிங் வேலையை ஒன்னா சேர்ந்து ஆரம்பிப்போம். என்ன சொல்றீங்க? 3, 2, 1. No Cyber, இந்த வாட்டி தோக்கவே கூடாது. ஓகே, ஆல்ரைட், இப்போ முடிஞ்சிரும் பாரு. சோரா இப்படியே போனா நீ தோத்துடுவ. ஆமா, நீ தோத்துடுவ. நீயுமா? சைபர் எவ்வளவு வீக்கா இருக்கு பாரு. ரொம்ப வீக்கா இருக்கு, எதுக்கும் உதவாது. என்ன சொன்ன? தைரியமா இருந்தா என்கிட்ட மோதி பாரு. நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன். உனக்கு ஹெல்ப் தான் பண்றோம். சுத்தி நிக்கிறவங்க பேசுறதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஆமா, நீ ஃபோக்கஸ் பண்ணணும் சோரா. கம் ஆன், இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாப்போம். லான்ச்ச பொறுத்து தான் பேவோட பவர் வரும். நம்ம கரெக்ட் ஆங்கிள் சூஸ் பண்ணி ஃபாஸ்டான ரொட்டேஷன் ஸ்பீட கொடுக்கணும். புரியுதா? புரிஞ்சது. இப்ப தெரியுதா நான் யாருன்னு பூசஜிமா? இது வேலைக்கே ஆகல. அதுக்குள்ள விட்டு கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? நாம இதுல தோத்துட்டா ஸ்டேடியமும் நமக்கு கிடைக்காம போயிடும். சோரா, பூசஜிமாவை நம்ம தோக்கடிச்சு ஆகணும். நாம எல்லாரும் சேர்ந்துதான். கரெக்டா சொன்ன சோரா. நான் திரும்பவும் ட்ரை பண்றேன். அவங்க சீரியஸா என்னமோ பண்றாங்க, ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்காங்க பாஸ். பண்ணட்டும், எது பண்ணாலும் ஒண்ணும் வேலைக்காகாது. இப்போதான் ஞாபகம் வருது. என்ன சொல்றீங்க மிஸ்டர் பூசுஜிமா? அப்போ நான் பார்த்தனே அந்த பையன், அவன் யாருன்னு எனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி டிவில அவனை பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஒரு ஸ்ட்ராங் பிளேடர் தான். நிஜமாவா? என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அவனை தோக்கடிச்சு அவன் பாயிண்ட்ஸ நான் வாங்கிப்பேன். சீக்கிரம் வா யுவி. சோராவும் எல்லாரும் பசியில இருக்காங்க. இரு வர. நம்மளால அந்த ஸ்டேடியம்ல திரும்பவும் விளையாட முடியும்னு நீ நினைக்கிறியாண்ணா? முடியும். அதுக்கு நம்ம எல்லாரும் பயப்படாம ஒன்னா சேர்ந்து போராடணும். தோல்வியே இல்லைன்னு நினைச்சுக்கோ. ஓகேவா யுவி? இப்போ உங்க எல்லாருக்கும் என்னதான் வேணும்? நீங்கெல்லாம் ஏதோ ஒரு ஸ்பெஷல் பே ட்ரைனிங் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன ட்ரெயின் பண்றீங்கன்னு காட்ட முடியுமா? பார்க்கலாம். உன்னோட பெரும் தொல்லைய போச்சே. அவன் என்ன சொன்னா? அவன் கூட நம்ம போட்டி போட்டா இந்த மாதிரி தான் நடக்கும் அவன் சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காம இத சொல்லுங்க. வேண்டாம். அந்த பூசுஜிமா ஓவரா பண்றான். அது சரி, யுவி எங்க? அவளையும் கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. அவளை திரும்பவும் அனுப்பி வைக்கணும்னா கெட்டோட பாயிண்ட்ல அவங்க கிட்ட கொடுக்கணும்னு அவன் சொல்லிட்டான். என்ன? அவன் ரொம்ப வெறுப்பேத்துறான். வா போவோம். என்ன பசங்களாம் ஒண்ணு கூடி அவசர அவசரமா வரீங்க? முடிஞ்சா முதல்ல எங்களை தாண்டிப்பாங்க. என் தங்கச்சி யுவிய அனுப்புங்க. இல்லாதவங்க கிட்ட எல்லாம் நாங்க பேசுறதே இல்ல. கேண்டா, இவனுங்களை நான் கவனிச்சுக்கிறேன். சோரா, நீ அவனை கண்டுபிடிச்சு யூவிய காப்பாத்தி கொண்டு வா, சரியா? என்ன? ஆனா அவனை தோக்கடிக்க தானே நீ இவ்வளவு முயற்சி பண்ண. அப்புறம் என்ன? நீ இதுவரைக்கும் எடுத்த ட்ரைனிங் வீணாகாம பாத்துக்கோ. நீ நிஜமாதான் சொல்றியா கேண்டா? அதுல என்ன சந்தேகம்? உனக்கு என்ன பண்ணணும் நல்லா தெரியும். நீ தோக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும். அப்படின்னா சரி, நான் போறேன். நீ பாத்துக்க. குட் லக். பை. இவனுங்கெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. இத்தனை பெரிய சமாளிப்பியா? தோத்தவன பூசடம் கிட்ட அனுப்பி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ போயிருக்கணும். ஆமா, இத்தனை பேர் அவனால தோக்கடிக்க முடியுமா என்ன? முழிச்சுக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்கான். கண்ணை மூடிக்கிட்டு கூட உங்களை என்னால தோக்கடிக்க முடியும் காய்ஸ். ஆனா பேசுறதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. ரெடி? எங்க இருக்க பூசுஜிமா? வெளியில வா.
நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த சின்ன பையன் தான் வருவான்னு எதிர்பார்த்து நீ இங்க வந்திருக்க. உன்னை அனுப்பி அவங்க என்னையே அவமானப்படுத்திட்டாங்க. உனக்கெல்லாம் நானே ரொம்ப அதிகண்டா. யூவியகன் சொல்லு. அவளுக்கு ஒண்ணும் ஆகல. அவளை ஒரு நல்ல ரூம்ல தான் அடைச்சி வச்சிருக்கோம். அந்த வாண்டு பைய கெண்டா கிட்ட இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நான் தட்டி படிச்சிடலாம்னு நினைச்சேன். அதுக்கு முதல்ல உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்தா பத்தாது. சீட் பண்ணாம இந்த விளையாட்டுல என்ன ஜெயிக்கவும் பாரு. 3, 2, 1. நெத்தியடி சொல்லியடி. Go Cyber! எப்படி? சைபர்! இந்த வாட்டி நான் பொறுமையா போட்டி போட மாட்டேன். அதனால கவலைப்படாத. போட்டி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஓயிலா? அதேதான். ஏன்னா ஸ்கார்பியோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிப்ல ஸ்பைக் இருக்கு. அதனால எப்பேற்பட்ட லிக்யூட்லயும் அது ஸ்டெடியா இருக்கும். அதுக்கு ஆயில் ஊத்திருக்க. சைபர்! ஓ, நீ ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்க. உனக்கு நியாயமா நடந்துக்கவே தெரியாதா? நடந்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? கடைசியில ஜெயிக்கணும், அதுதானே முக்கியம். அதைத்தான் பண்றேன். இந்த வாங்கிக்கோ. என்ன தைரியம் இருந்தா என் கூட வந்து நீ மோதுவ. உன்னை நான் அழ வைக்காம விட மாட்டேன். நான் அழ மாட்டேன். நான் டென்ஷன் ஆக கூடாது. இதுல போக்கஸ் இருந்தா தான் என்னால ஜெயிக்க முடியும். என்னப்பா சைலண்ட் ஆயிட்ட? போன தடவை பேட்டில் பண்ணும்போது ரொம்ப பேசிக்கிட்டே இருந்திய. என்ன தோக்கடிச்சிருவன்லாம் சீன் போட்ட. இப்ப என்ன ஆச்சு? இதுதான் உன்னோட ஸ்ட்ராட்டஜி. கொஞ்சம் பொறுமையாயிரு. அவன் சொல்றத கேட்காத. ஃபோக்கஸ் பண்ணு. ஃபோக்கஸ். மூச்சு பேச்சு இல்லாம பயந்து போயிருக்கா. இந்த ஊர் மக்களும் எனக்கு அப்படித்தான் பயந்து இருக்கணும். இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாம் என் கட்டுப்பாட்டுல இருக்கும். மத்தவங்க பேயெல்லாம் நான் அடிச்சு நொறுக்குவேன். அதே மாதிரி உன்னோட பேயவும் கசிக்கு பேயவை அடிச்சு நொறுக்குன மாதிரி காலால மிதிச்சிருவேன். என்ன? அவ பேய நொறுக்குனப்போ அவ எந்த அளவுக்கு அழுதான்னு தெரியுமா? உங்கள மாதிரி வீக்கானவங்களுக்கு என் கூட சண்டை போட தகுதி இல்ல. நான் சொல்றத கேட்டு நீங்க அமைதியா போறதா உங்களுக்கு நல்லது. புரியுதா? எப்படி இதெல்லாம் பண்ற? இன்னும் உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு கசிக்கு ட்ரைனிங் எடுத்தான்றது உனக்கு தெரியாது. உன்னை கஷ்டப்பட்டு தோக்கடிக்காம எவ்வளவு முயற்சி பண்ணான். ஆனா நீ அவனோட பேவே உடைச்சிட்ட. நீ பண்ணது தப்பு. நான் பண்றது அநியாயமா இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல ஜெயிக்கிறவங்கள மட்டும்தான் மதிப்பாங்க. அப்படி ஜெயிக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். நான் பின்வாங்கவே மாட்டேன். நீ சொன்னது உண்மை கிடையாது. உனக்காகவும் உன் நண்பர்களுக்காகவும் ஊர் சொல்ற நம்புற விஷயத்துக்காகவும் நம்ம முழுசா முயற்சி பண்ண கண்டிப்பா அதுல ஜெயிக்கலாம். முக்கியமா கெண்டாவுக்காக நான் உன்னை தோக்கடிப்பேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னோட ஸ்டேடியம்ல உன்னால எப்படி என்ன தோக்கடிக்க முடியும்? என்ன ஸ்டேடியம்ல இருந்து புகழலாம் வருது? இந்த போட்டியில கொஞ்சம் கவனம் செலுத்து தம்பி. நாங்க மொத்தம் 3 பேரு. திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க. அந்த பக்கத்துல இருந்து வராங்க. எது? யார் அது? ஏய், அங்க பாரு. ஜெங்கா. மிஸ்டர் பூஸ் ஜிம்மா, இது ரொம்ப ஆபத்தா போயிட்டு இருக்கு. இருக்கட்டும். இப்படி ஒரு பேட்டிலுக்காகத்தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு பயமா இருந்தா இங்க இருந்து நீ ஓடி போயிடு. நான் எங்கேயும் போக மாட்டேன். இவனை தோக்கடிச்சுட்டு தான் இங்க இருந்து வருவேன். எனக்கு இந்த மாதிரி போட்டி போட பிடிக்கும். பின்வாங்காத தம்பி, முன்னாடி வா. நெருப்புல வந்து என் கூட சண்டை போடு. பாய் பாய். விட்டு கொடுக்காத. உன்னால கண்டிப்பா முடியும். இத யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. ஓம்பே இப்ப தூள் தூளாக போகுது. பயப்படாத சைபர். என்னைக்கு இதுதான் முடிவுன்னு நினைக்காத. உன்னால முடியும். கொழுந்து விட்டு எரியிற இந்த நெருப்புல இப்ப ஓம்பே சாம்பலாக போகுது.
போகாத. எதுவாக போனதுன்னா மன்னிப்பு கேட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. புரியுதா? என்ன? பேப்ளேடுங்கிறது பிளேடரோட ஸ்பிரிட் பத்தி. உன்ன மாதிரி மதிக்காதவங்கிட்ட நான் என்னைக்குமே தோக்கவே மாட்டேன். எதுக்கும் பின்வாங்கவும் மாட்டேன். முக்கியமா உன்னெல்லாம் பார்த்து நான் பயப்பட கூட மாட்டேன். நீ யாருங்கிறத காட்டு சோரா. என்னது? நிஜமா அது நீதானா? ஆமா, நீ யாரு? ஜிங்கா. என்னோட பேரு ஜிங்கா. ஆமா, ஜிங்கா தான். நிஜமா ஜிங்கா தான். நீ ரொம்ப நாளா பேட்டில் பண்ணிட்டு இருக்க. இனி இவனை நான் கவனிச்சுக்கிறேன், சரியா? ஜிங்காவா? இங்க எப்படி வந்தா? நெத்தியரி சொல்லியரி. ஸ்பெஷல் மூவ் பெகசஸ் ஸ்டார்ம்பிங்கர். ஆஹா, பிரமாதமா இருந்தது. இப்போ இவன் கதையை நீ முடிச்சிடு சோரா. பூசு ஜீமா. என்ன என்ன இங்க பாரு, என்கிட்ட நீ மோதனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ரூபி உங்களுக்கு வேணும்னா மரியாதையா திரும்பி போயிடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமா, யூவி இருக்கிறத மறந்துட்டேன். அவளை காரணம் காட்டி நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா? உனக்கு அவ வேணுமா வேணாமா? நான் நல்லா தானே இருக்கேன். யூவியை காப்பாத்திட்டோம். அவன் நல்லா இருக்கா. அவனுக்கு ஒண்ணும் இல்ல. நீ இப்ப பேட்டில் பண்ணு. கென்டா, கசுகி. பேசி நேரத்தை வீணடிக்காத. பேட்டில் பண்ணலாம். இந்த வாட்டி நான் ஏமாற மாட்டேன். ஃபைபர் ஸ்பெஷல் மூவ் ஓவர்டிரைவ். கோ. என்னைக்காவது நான் திரும்ப வருவேன். இல்ல, நீங்க நிஜமாலே அவர்தானா? இல்ல, நீங்க ஜிங்கா தானே? இது ஒண்ணு கனவு இல்லல்ல, இது நிஜம் தானே? நீ சாதிச்சிட்ட. என் கனவு நினைவாயிடுச்சு. ஒரு வழியா நான் ஜிங்காவையும் பார்த்துட்டேன். கண்டிப்பா அடுத்த முறை அவர் கூட சேர்ந்து பேட்டில் பண்ணுவேன். அவர் கூட பேட்டில் பண்ற அளவுக்கு நான் ஸ்ட்ராங் ஆவேன். யாருக்கு தெரியும், ஒருவேளை நல்லா பேட்டில் பண்ணி அவரை தோக்கடிக்க கூட செய்யலாம்ல. இதுதான் எதற்கும் இது அடங்காதே புயலா இது பறந்திடும் தான் புதிதாய் அதிநவீனமாய் இவர்கள் கைகளில் பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாதி எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரினா பார்த்தா சிறுசு வித்தையா பெருசு பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் தரக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். Last time on Beyblade, Kenta arrives
in a seemingly deserted town, only to be challenged to a Beyblade battle by two young kids. Kenta defeats them and learns that they are trying to earn points to win back the town's Bay Stadium from a greedy blader by the name of Busujima. Kenta's old friend Sora has also arrived in the town to do battle with Busujima. Busujima tries to get Sora off his game by calling him names, but Sora learns to ignore his taunts and to focus on winning their match. The town now has its stadium back for all the Beybladers to share. And Sora celebrates his win with his idol Jinga. Sagittario, Flame Claw. நம்பவே முடியல 50,000 பாயிண்ட்ஸ் நான் ஜெயிச்சிட்டேன். நானும் இப்ப ஜிங்காவோட அளவுக்கு வளர்ந்துட்டேன். என்னால இப்ப ஜிங்கா கூட ஃபைட் பண்ண முடியும். Reese on through distraction. இது ஜெயிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இப்ப தேவையான பாயிண்ட்ஸ் நான் ஜெயிச்சிட்டதுனால என்னால பேட்டில் பிளேடர்ஸ் டோர்னமெண்ட்ல ஈஸியா கலந்துக்க முடியும். Aquarium Infinite Assault. பேட்டில் பிளேடர்ஸ்குள்ள நான் அடி எடுத்து வைக்க போறேன்னா என்னால நம்பவே முடியல. அம்மா நான் சாதிச்சிட்டேன். அடிச்சு விடலாம். நார்மல் ரெட் ஆன் அப்பர் கட். பால் எப்படியோ ஜெயிச்சிடுச்சு. பென்கே கிட்ட 50,000 பாயிண்ட்ஸும் இருக்கு. அதனால அவரால பேட்டில் பிளேடர்ஸ் டோர்னமெண்ட்ல கலந்துக்கவும் முடியும். நான் ஜெயிச்சிட்டேன். வாவ், இது பிரமாதமா இருக்கே. பல நாடுகள்ல இருந்து பல பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சரி, நீங்களாம் நல்லா தானே இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன, உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க. பின்ன என்ன 50,000 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சு பேட்டில் பிளேடர்ஸ்ல கலந்துக்கிறது சாதாரணமான விஷயமா என்ன? நாங்க ஆனா எதுவுமே ஜெயிக்கலையே இன்னும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். ஆனா அவ்வளவு பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கல. பயங்கரமா சொதப்பிட்டோம். ஆமா, ஆனா நீங்க எல்லாரும் உண்மையிலேயே அசத்திட்டீங்க. அதுல டவுட்டே இல்ல. எனக்கு என்கிட்ட ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட 10,000 பாயிண்ட்ஸ் தானே இருந்தது. இதுக்கப்புறம் தான் உண்மையான பேட்டிலே ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆமா, பேட்டில் பிளேடர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்டயும் எங்க கிட்ட இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற மொத்த பவரை யூஸ் பண்ணி நம்ம சண்டை போடணும். நாங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவு என்கரேஜ் பண்ணுவோம். சூப்பர். ஆனா ஜிங்கா எங்க போனா? ஏன் இன்னும் வரல? பூம். ஜிங்கா, என்ன இது ஹீரோ லேட்டா வராரு? உங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். ஒரு வழியா ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா ஜிங்கா, நீ இந்த பேட்டில் பேட்டர்ஸ்ல கலந்துக்க எவ்வளவு ஜெயிச்சிருக்க? கென்டா மத்தவங்கள 50% ஜெயிச்சிட்டாங்க. அப்ப நீங்க உங்ககிட்ட 1 lakhs பாயிண்ட்ஸ் ஆது இருக்கும்ல. என்ன சொல்ற? ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, வெறும் 47,000 மட்டும் தான் ஜெயிச்சிருக்கியா? அதுக்கு உனக்கு 3,000 பாயிண்ட்ஸ் தேவையா? சரி, என்ன பண்ணலாம்னு இருக்க? சேலஞ்ச் மேட்சஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சே. அது எனக்கும் தெரியும். அதான் கவலையா இருக்கேன். ஜிங்கா மட்டும் அன்னைக்கு நடந்த அந்த ஒரு போட்டியில தோக்காம இருந்திருந்தா அவன் 50,000 பாயிண்ட்ஸ் எப்பவோ ஜெயிச்சிருப்பான். நம்பவே முடியல. ஏன் ஜிங்கா உனக்கு இப்படி ஆயிடுச்சு? இருந்தாலும் இந்த கம்மி நேரத்துல நீ எப்படி 47 பாயிண்ட்ஸ் ஜெயிச்ச? ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். 50,000 பாயிண்ட்ஸ் இல்லாம உன்னால பேட்டில் பிளேட்ஸ்ல கலந்துக்கவே முடியாதே. வருத்தமா இருக்கு. நாம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஜிங்காவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு இது பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல. ஏதாச்சும் பண்ணி எப்படியாச்சும் இந்த பாயிண்ட்ஸ் ஜெயிக்க நான் முயற்சி பண்றேன். ஓகே, ஆனா நீ அதை எப்படி ஜெயிப்ப? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ வேணும்னா எங்க கூட பேட்டில் பண்ணு. என்ன நான் சொல்றது? என்ன உங்க கூடயா? ஆமா, நம்ம பாயிண்ட்ஸ் பெட்டா வச்சுக்கலாம். எங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீ கலெக்ட் பண்ணனா அப்ப உன்னால உள்ள வர முடியும். கென்டா, ரொம்ப நன்றி. ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது.
ஏன்பா? ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என்னால அதை ஈஸியா உங்ககிட்ட இருந்து தப்பி பறிக்கிறது கரெக்ட் இல்லல்ல. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீங்க பேட்டில் பண்றது நியாயமே இல்ல. அப்ப நீ எப்படிதான் அந்த பாயிண்ட்ஸை ஜெயிக்க போற? எனக்கு தெரியல. கண்டுபிடிச்சிட்டேன். மத்த சேலஞ்ச் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டதால இன்னும் ஒரே ஒரு சேலஞ்சை ரீஷெட்யூல் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபைனல் மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது. ஆனா அந்த டோர்னமெண்ட் எங்க நடக்க போகுது அத முதல்ல சொல்லு. இதோ ஜிங்க, நீ இப்பவே கிளம்பலனா உடனே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? அதுல ஜெயிச்சா இவனுக்கு 3000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உனக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு ஜிங்கா, இத விட்டுறாத. இதுல ஜெயிச்சனா 50000 பாயிண்ட்ஸ் உனக்கு கிடைக்கும். உன்னால பேட்டில் பிளேட்ஸ்ல கலந்துக்க முடியும். உன்னால முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வாங்க போலாம். சுபாஷா, நீயா? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வந்தன்னு எனக்கு தெரியும். நீ ஜிங்காவை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு தானே இங்க வந்திருக்க. டார்க் நெபுலா எந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க பாரு. இப்ப நான் டார்க் நெபுலாவோட மெம்பர் கிடையாது. இப்படி சொன்னா உடனே உன்னை நம்பிடணுமா என்ன? ஆமா, உன்னை நாங்க நம்ப மாட்டோம். இது உண்மையா இல்லையான்னு என்னோட ஈகிள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேட்டா போச்சு. ஏன்னா போய் சொல்லாதே. போட்டி ஆரம்பிக்கலாமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜிங்கா? இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட சுத்தமா நேரம் இல்ல. அதுவும் சரிதான். நீ உடனே அந்த சேலஞ்சில கலந்துக்கணும். நேரம் ஆகிட்டு இருக்கு. நீ போ, நாங்க இவனை பாத்துக்கிறோம் சொல்றோம்ல. ஆனா அது நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண? முதல்ல நீ யாருங்கறத சொல்லு. உன்னதான் கேக்குறேன். நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. நீ யாரு, எதுக்காக இங்க வந்த? WBBயோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டர் தான் யாருங்கிறத வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சுபாஷா? உண்மைதான். நான் WBBயோட அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருக்கேன். அதனால தான் டார்க் நபிலாக்குள்ள நான் அடி எடுத்து வச்சேன். டோஜி என்ன பண்றான், அவனோட பிளான்ஸ் என்ன, அவனை தடுக்க வழி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட வேலை. ஆனா அது நடக்கல, நடக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் இத்தோட நான் பின்வாங்க மாட்டேன். நான் பேட்டில் பேடர்ஸ்லயும் கண்டிப்பா கலந்துப்பேன். ரயுகாவை தோக்கடிப்பேன். அந்த டிராகோவையும் தோக்கடிப்பேன். அது நடக்காது சுபாஷா. ஏன்னா நீ இந்த நிலைமையில இருந்தா ராயுகாவை உன்னால தோக்கடிக்க முடியாது. என்ன சொல்ற? இப்போ ராயுகாவை தோக்கடிக்க கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா அது ஜிங்கா. அவன்தான். அவன் ஒருத்தனால மட்டும்தான் தோக்கடிக்க முடியும். ஜிங்கா தானா? என்ன சொல்ற? இல்ல, எனக்கு ஒன்னும் புரியல. ஏன் என்னால முடியாதுங்கிற? ஜிங்காவால மட்டும்தான் முடியுங்கிற? அதுக்கான காரணம் என்ன சொல்லுங்கறல. தனியா இருந்து தனியா போராடுறதுனால உன்னால கொஞ்சம் தான் முன்னேற முடியும். என்ன தனியாவா? என்ன சொல்ற? ஜிங்காவோட ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சு அவங்க கிட்ட பேசு. அப்பதான் உனக்கு உண்மை புரியும். அவன் ஃப்ரெண்ட்ஸையா? நானா? ஜிங்கா, இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு விளையாடுனதுலாம் எதுக்கு? 50000 பாயிண்ட்ஸ் ஜெயிச்ச பேட்டில் பிளேடர்ஸ்ல கலந்துக்க தானே. அப்புறம் எதுக்காக தேவையில்லாம இப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போ. உன்னோட லட்சியமே டார்க் நெபிலியா கதையை முடிக்கணுங்கிறது தானே. அதை விட முக்கியமா நான் ரயோகாவை தான் தோக்கடிக்கணும். அதுதான் எனக்கு வேணும். எங்க போற சுபாஷா? ஜிங்காக்கு பதிலா ஏன் கூட போட்டி போடு. கேண்டா? ஆமா, ஜிங்காவோட பேட்டில் பண்ணணுங்கிறதுக்காக தானே நீ இங்க வந்த. அதுக்கு நீ முதல்ல எங்களை தாண்டி போகணும். அப்புறம் பார்க்கலாம். நீ முதல்ல போ ஜிங்கா. ஆமா, இவனை நாங்க கவனிச்சுக்கிறோம். நீ கவலைப்படாத. ஆனா அது ஜிங்கா சீக்கிரம் போ. தேங்க்யூ. உங்க உதவியை மறக்க மாட்டேன். புரிஞ்சுதா? இதுக்கு தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்க சொன்னேன். பண்ணிடுவோம். அதுக்காகத்தானே நான் வந்தேன். உங்க கூடயும் மோதி பார்த்துருவோம். முதல்ல என் கூட பேட்டில்.
நெத்தி அடி, சொல்லி அடி. ஒத்துக்கிறேன், உனக்கும் கொஞ்சம் டேலண்ட் இருக்கு. ஆமா, அந்த டேலண்ட வச்சு தான் உன்னை நான் தோக்கடிக்க போறேன். அக்வேரியம் இன்ஃபினிட் அசால்ட். பிரமாதம், அவ முன்ன விட பலசாலி ஆயிட்டா. அவ மூவ கொஞ்சம் பாருங்களேன். இந்த ஆளையோட பவரை உன்னால தாங்க முடியாது. உன் கண்ணுக்கு தெரியுதா பார்த்து பயப்படாத. ரோஸ் ஏதாவது கிடைக்கும் யோசி. பொறுமையா நீ பதில தேடு. உன் உணர்வுகளை நீ பயன்படுத்த. அங்க இருக்கு. ஈகிள் கவுண்டர் ஸ்மாஷ். எப்படி அவன் அதை பண்ணா? எப்படி அந்த ஆளைய தாண்டி அவனால பார்க்க முடிஞ்சது? அக்வாரியோட ஸ்பெஷல் மூவ் ஈஸியா தோக்கடிச்சிட்டானே. ஓகே, அடுத்து யாரு? நானே தான். ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1. நெத்தி அடி, சொல்லி அடி. என் நண்பன் ஜிங்கா கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டேன். ரெட் புல், ரெட் ஆல் அம்பர்கர். பாத்தீங்களா, பென்கேவோட ஸ்பெஷல் மூவ் முன்ன விட பலசாலி ஆயிடுச்சு. அடிச்சு தூக்கு டார்க் பால். நீ சுத்துற அவன் தலை சுத்தணும். ஈகிளோட அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் டிப் டார்க் பால் தோக்கடிச்சிரு போல இருக்கே. அப்படிதான் அடிச்சு தூக்கு பென்கே. உனக்கும் திறமை இருக்கு, ஆனா ஏன் அளவுக்கு உனக்கு இல்ல. ஈகிள் ஸ்மாஷிங் க்ளா. அச்சோ, ஜாக்கிரதை பால். வாய்ப்பே இல்ல. இந்த பேட்டில ஜெயிப்பேன் நினைச்சாடா, எப்படி தோத்த எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீ இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம். உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இதுவே ஜாஸ்தி. ஆனா என்ன தோக்கடிக்கணும்னு உன் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. இவன் அளவுக்கு அதிகமா பேசுறான். உன்னை எப்படி தோக்கடிக்கணும்னு எனக்கு தெரியும். Three, two, one. நெத்தி அடி, சொல்லி அடி. முடிச்சா இப்ப தப்பிச்சு பாரு. ஹாரிஸ், இதே மாதிரி டார்ச் பண்ணிக்கிட்டே இரு. உன்னால முடியும். என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சொல்லு. அட்டாக் பண்ணாம எப்படி இந்த பேட்டில ஜெயிப்ப உனக்கு இது கூட தெரியாதா? டிஃபென்சிவா இருக்கிறது தான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜியா? என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஈகிள் கவுண்டர் ஸ்மாஷ். Harris, eternal defense spin crash. என்ன? ஈகிளோட ஸ்பெஷல் மூவ் எப்படி பிளாக் பண்ணான்னு பாத்தீங்களா? பிரமாதமா இருக்கு. ஹாரிஸ் தன்னோட மேக்ஸிமம் பவரை இப்ப அடைய போகுது. இவ்வளவு நேரம் இருந்த அமைதியால அவனோட பவரை நான் குறைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். புரியுது. வெறும் டைம்காக தான் இதெல்லாம் பண்ணியா? ஆமா, வேற எதுக்காக? ஏன்னா இதுக்கப்புறம் உன்னால ஜிங்காவை நெருங்க கூட முடியாது. எங்களுக்கு அதால வேணும். நான் அந்த ட்ரெயினை பிடிச்சா போதும். டைம்க்கு என்னால அந்த சேலஞ்சுக்கு போக முடியும். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவனை ஜெயிக்க வைக்க நீங்க தோக்க தயாரா இருக்கீங்களா? நண்பனுக்காக தோக்கறதுல எங்களுக்கு எந்த ஒரு அவமானமும் கிடையாது. இப்போ இந்த போட்டியில நான் விட்டத பேட்டில் பிளேட்ல நான் கண்டிப்பா பிடிப்பேன். ஜிங்காவுக்காக நீ தோக்க தயாரா இருக்கியா? ஈகிள் கவுண்டர் ஸ்மாஷ். ஹாரிஸ், நீ ரொம்ப நல்ல முயற்சி பண்ண. யோமா, அவ்வளவுதானா? இன்னும் யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தா முன்னாடி வாங்க. அவனை தப்பிக்க விட்டுறாத. பயப்படாத கேட்டா உன்னால முடியும். இவனை நான் எப்படியாவது தோக்க அடிச்சிருவேன். ஜிங்காவுக்காக நான் எதையும் பண்ணுவேன். நான் ஜிங்காவோட ஃப்ரெண்ட். அவனுக்கு துணையா இருப்பேன். 3, 2, 1.
நெத்தியடி சொல்லியடி. ஜிங்கா சீக்கிரம் இங்க இருந்து போ. Sagittario Flame Club. உன்னோட ஸ்பெஷல்ல எந்த பவரும் இல்ல. ஈகிளுக்கு வைட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப் இருக்கு. இப்ப பாரு ஸ்மாஷிங் கிளா. Sagittario விடாத, விட்டு கொடுக்காத. All right. பதிலடினா இதான் பதிலடி. போட்டி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு சுபாசா. ஆமா, கேட்டவள அவனை தோக்கடிக்க முடியும். உங்களுக்கு ஜிங்காவுக்கு அப்படி என்னதான் இருக்கு? ஏன் என்ன போட்டு படுத்துறீங்க? ஜிங்கா எங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கான். என்னது நல்ல ஃப்ரெண்டா? ஜிங்கா நல்லவன். அவன் தான் எங்களுக்கு பேப்ளைட பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தான். நியாயமா போராடணும்னு சொல்லி கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம எதுக்கும் பின்வாங்க கூடாது, தைரியமா இருக்கணும் சொல்லி கொடுத்திருக்கான். பேப்ளேட் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொன்னான். பேப்ளேட் மக்களை ஒண்ணா சேர்க்கும்னு சொன்னான். அந்த நட்பு தான் எங்களோட உண்மையான சக்தி. அதனாலதான் எங்க நண்பன் ஜிங்காவுக்காக இந்த அளவுக்கு நாங்க போராடுறோம். என் நண்பனுக்காக தோக்கறதுல எனக்கு எந்த கவலையும் இல்ல. Sagittario Flame Club. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்னால ஜெயிக்க முடியாது. உன்னால முடியும் Sagittario. அத வேகமா அடிச்சு தூக்கு. என்ன நடக்குது? வாய்ப்பே இல்ல. ஈகிளோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப்பை எப்படி ஒருத்தரால தோக்கடிக்க முடியும்? ஈகிள் டைவிங் கிராஷ். நான் தோத்துட்டேன். ஃப்ரெண்டாமா, இதுக்கு தான் நீங்க இவ்வளவு நேரம் ஓவரா பேசுனீங்களா? இந்த நட்புக்கும் ஜிங்காவோட சக்தி அதிகரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சுபாசா, இன்னுமா உனக்கு எதுவும் புரியல? முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க. கொஞ்சம் நெல்லு. இன்னும் முடியல. நாங்க உன்னை போக விட மாட்டோம். போட்டி முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சுதான். நான் பாயிண்ட்ஸ வச்சு விளையாடுறேன். தைரியம் இருந்தா என் கூட ஒரு தடவை போட்டி போடு. இதுல தோத்துட்டாவும் பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடும். உன்னால பேட்டில் பிளேடர்ஸ்ல கலந்துக்க முடியாது. அது எனக்கு தெரியும். நான் தோத்தா என்ன, ஜிங்கா போட்டியில கலந்துப்பான்ல. பேட்டில் பிளேடர்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான கடைசி வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யாரு பேட்டில் பிளேடர்ஸ்ல கலந்துக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஜிங்கா பேட்டில் பிளேடர்ஸ்ல கலந்துக்கணும். அப்படின்னா சரி, உங்க இஷ்டம். உங்க எல்லார் கதையும் முடிச்சதுக்கு அப்புறம் நான் தனியாள போய் அவனை எப்படி தோக்கடிக்கிறேன்னு பாருங்க. அதையும் பாத்துறலாம். 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. ஜிங்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் அந்த போட்டியில கலந்துக்கல? என்னால முடியல. நீங்க எல்லாரும் எனக்கு இந்த அளவுக்கு துணையா இருக்கும் போது நான் எப்படி போவேன்? என்னால என்னோட ஃப்ரெண்ட்ஸ இப்படி தனியா விட்டுட்டு போக முடியல காய்ஸ். என்ன வளர்ந்துகிட்டு இருக்க? அதுல கலந்துக்க முடியலன்னு உனக்கு கவலையா இல்லையா? எனக்கு என்ன கவலை? போயிட்டு போது விடுங்க. இது ஒரு சாதாரண டோர்னமெண்ட். இதுக்கெல்லாம இவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க? ஜிங்கா, நீ போலராத. தேவையில்லாதத பேசி போகாம இப்படி டைம் வேஸ்ட் பண்றியே. பரவாயில்ல, போயிட்டு போகுதுன்னு சொல்ற. உனக்கு அந்த வாய்ப்பு வேண்டாமா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக பேட்டில் பிளேடர்ஸ்ல கலந்துக்கிற வாய்ப்பை விட்டு கொடுத்துட்ட. ஆமா, இந்த டோர்னமெண்ட் போனா என்ன, கண்டிப்பா ரயோகா கூட போட்டி போட இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஆனா அது எனக்கு என் நண்பர்களை தியாகம் பண்ணிட்டு போற அளவுக்கு முக்கியமானது இல்ல. ஹே சுபாசா, இந்த பேட்டிலுக்காக தானே நீ இவ்வளவு நேரம் ஆடம் பிடிச்ச? வா ஆரம்பிக்கலாமா? இவ்வளவு நீ நட்புக்காகவும் நண்பர்களுக்காகவும் தானே பண்ற. உங்களோட இந்த அழகான நட்பை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த விஷயத்த நானும் மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு ஜிங்கா, இந்த நட்பு தான் உன்னோட பலம்னு உன்னால எப்படி சொல்ல முடியுது? உன் பலம் அதிகமாக என்ன காரணம்? அது என் பலமா? உனக்கு இன்னுமா இது புரியல? நீ ஃபீனிக்ஸ் தானே? சுபாசா, உன் கேள்விக்கு நான் பதில் கொடுக்கிறேன்.
பேட்டில் பண்ணு ஜிங்கா. ஃபீனிக்ஸ் ஆபரேஷன் பண்ற இடத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல வேலை பண்ணிருக்க மெர்சி. அடுத்து என்ன? ஃபீனிக்ஸ் எங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கிறதுக்கான மேப் தான் இது. அவன் இந்த இடத்துல இருந்து தான் அவனோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கான். ஓ, மவுண்ட் ஹகானே. ஆமா, அவன் அங்கிருந்து தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எங்களுக்கு தோணுது. மவுண்ட் ஹகானே அப்படின்னா கோமா வில்லேஜ். பேப்ளேட் ஆரம்பிச்ச இடமே அதுதான். இந்த திருப்பங்கள் எனக்கு எதிர்பார்க்காத ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. இதுதான் எதற்கும் இது அடங்காதே புயலா இது பறந்திடும் தான் புதிதாய் அதிநவீனமாய் இவர்கள் கைகளில் பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாதி எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரினா சிறுசு வித்தையோ பெருசு பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் கறக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். Last time on Beyblade. It's an exciting time for bladers like Kenta, Benkei, and Hyoma, all of whom have gained the 50,000 points needed to qualify for Battle Bladers. Jinga, however, is 3,000 points short and in danger of missing the tournament. Madoka learns that there is one final match where Jinga can win the points he needs. He races to the competition, only to be challenged by Tsubasa before he can get there. Jinga's friends insist that they will battle Tsubasa so that Jinga can make it to the tournament. They battle hard, but Tsubasa defeats them all and is about to pursue Jinga when he hears a voice challenging him to yet another match. It's Jinga, who has returned to stand with his friends in battle. ஜிங்கா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க உன்னை சேலஞ்ச் மேட்ச்க்கு தான போக சொன்னோம். என்னால முடியல. நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ண இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால உங்க எல்லாரையும் அப்படியே விட்டுட்டு போக மனசு வரல. ஜிங்கா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? பிளேடர்ஸ்ல கலந்துக்க முடியாதுன்னு உனக்கு கவலையா இல்லையா? அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. அது ஒரு சாதாரண டோர்னமெண்ட் தானே. அதுல என்ன இருக்கு சொல்லுங்க. ஹே சுபாசா, உனக்கு என் கூட மோதணும் அவ்வளவுதானே? வா, பேட்டில் பண்ணி பார்க்கலாம். உன்னோட நண்பர்களுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா ஜிங்கா? இந்த பாரு, நட்பணி எந்த அளவுக்கு மதிப்பணி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல. இந்த நட்பால உனக்கு அப்படி என்ன சக்தி கிடைக்கும்? ஒழுங்கா அந்த ரகசியத்தை பத்தி என்கிட்ட சொல்லு ஜிங்கா. நீ என்ன சொல்ற? உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நீ ஃபீனிக்ஸ் தானே? சுபாசா, உனக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன். போட்டிக்கு தயாரா ஜிங்கா? இது ஃபீனிக்ஸா? அப்ப இவன் தான் இதுக்கு முன்னாடி. ஆமா, இவன் தான் ஜிங்காவோட பாயிண்டரை உடைச்சது. இவனை நம்பவே கூடாது. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. இன்னுமா புரியல? அவனும் சுபாசாவும் கை கோர்த்திருக்காங்க. உங்க ரெண்டு பேராலையும் ஏற்கனவே ஜிங்கா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கான். நீங்க பண்றதா நியாயம். ஃபீனிக்ஸ், நான் சொல்றத கேளு. நான் ஆரம்பிச்சதை நான் தான் முடிக்கணும். என் வழியில குறுக்க வராத. நான் தான் ஜிங்கா கூட மோத போறேன். நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்னங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன். நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் சுபாசா. இது என்னது? அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையா? உனக்கு என்ன வேணுங்கறத ஒழுங்கா சொல்லு ஃபீனிக்ஸ். நீ எவ்வளவு பேட்டில் பண்ணாலும் அதுக்கு நீ இன்னும் தயாராகல. என்னோட வார்த்தையோட அர்த்தங்களை உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. உனக்கு ஜிங்கா கூட மோதணும்னா அதுக்கு முதல்ல என்ன தாண்டி போகணும். என் கூட மோதுறதா உன்னோட ஆசனா? எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன் ஃபீனிக்ஸ். ஜிங்கா கண்ணு முன்னாடி உன்னை எப்படி தோற்கடிக்கிறேங்கறத பாரு. ஈகோ ஸ்மாஷ்.
வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நடக்குது? இது ரொம்ப ஆபத்தான பேட்டில், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இங்க இப்ப என்ன நடந்தது? ஃபீனிக்ஸோட முழு சக்தி என்னன்றத பார்த்தோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல உனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன் சுபாசா. ஜிங்கா கூட மோதிர நேரம் வந்தாச்சு. மோதி பாத்துருவோம் ஃபீனிக்ஸ். நமக்குள்ள பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. நமக்குள்ள நடக்க போற ஃபைனல் பேட்டிலுக்கு இதுதான் சரியான இடம். ஜிங்கா, ஆனா நீ இதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. முடியாது. அது எப்படிப்பட்ட சவாலா இருந்தாலும் நான் அதை நேரடியா போராடுவேன். ஆனா அவன் ரொம்ப ஆபத்தானவன் ஜிங்கா. போன தடவை நடந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அவன் கூட தோத்ததுனால தான் என்னால பேட்டில் பிளேடர்ஸ்ல கலந்துக்க முடியாம போச்சு. ஆனா அப்பயும் நான் முயற்சியை கைவிடாம இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நான் இவனை தோக்கடிச்சே ஆகணும். இந்த பீனிக்ஸை எதிர்த்து நான் இவனை தாண்டி போயே ஆகணும். இதுக்கு நான் முடிவு கட்டலன்னா நான் திரும்பவும் பேட்டில் பிளேடர்ஸ்க்கு போக முடியாது. ஆனா ஜிங்கா, கவலைப்படாத மடோக்கா, நீங்க எல்லாரும் என்ன நம்பிதான் ஆகணும். உன்னால கண்டிப்பா முடியும் ஜிங்கா. ஜெயிக்கிறத தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. அவன் கதையை முடிச்சிரு ஜிங்கா. கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி நான் தான் ஜெயிப்பேன். உன்னால என்ன தோக்கடிக்க முடியும் நினைக்கிறியா? 3, 2, 1. வண்டையை கிளப்பிட்டு வா. அப்படிதான் கலக்கு ஜிங்கா. உன்னை சும்மா விடுறதால ஜிங்கா. Burn fire blades. இதென்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு? ஏதாவது பண்ணு ஜிங்கா. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஜிங்கா தன்னோட ஸ்பெஷல் மூவ ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸ்டார்ம் பிரிங்கரை பயன்படுத்தி ஒரு வேக்யூமை உருவாக்க முடியும். பர்ன் ஃப்ளையர் லேசஸோட நெருப்பு அணைக்க முடியும். என்னது வாக்கியமா? காத்தே இல்லாத இடத்துல ஃபயர் பிளேஸரோட நெருப்பு எப்படி எரியும்? ஜிங்கா, இது ஸ்டார்ம் பிரிங்கருக்கான நேரம். உன்னுடைய புது ஸ்பெஷல் மூவ வச்சு அவ கதையை முடிச்சறே. நன்றி. நானும் அதே பிளான தான் வச்சிருந்தேன். அப்படியா? பெகாசஸ். ஓகே, கோ ஸ்பெஷல் மூவ். பெகாசஸ் ஸ்டார்ம் பிரிங்கர். இந்த மூவ நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன இவ்வளவு வேகமா போகுது? ஏதாவது பிரச்சனையா? உன்னோட ஸ்பெஷல் மூவ் எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது ஜிங்கா. Burn fire blades. ஜிங்கா, இப்ப நான் என்ன பண்றது? இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா என்னால இந்த பேட்டில்ல ஜெயிக்க முடியாது. கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணது போதும் ஜிங்கா. கொஞ்ச நேரம் ஓய்வெடு. என்ன? இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? அடுத்த தடவை நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். ஒருவேளை அப்படி தோத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்னோட பேப்ளேட தொட கூட மாட்டேன். அன்னைக்கு நீ எடுத்த முடிவை மறந்துட்டியா? இதுக்கு மேலே நீ பேட்டில் பிளேடர்ஸ்ல கலந்துக்க முடியும்னு நினைக்கிறியா?
ஜிங்காவால பேப்ளைட விட முடியாது. அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஜிங்கா நீ கொடுத்த வார்த்தையை மீற மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா சொல்ல ஜிங்கா. எனக்கு இது சரியா படல. அவன் கண்டிப்பா ஏதோ பண்ணணும். ஓ ஜாக்கிரதையா இரு ஜிங்கா. இந்த பேட்டில்ல நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான். பெகாசஸ் இன்னும் வேகமா போ. ஸ்பின் பெகாசஸ். Oh no! நீ வழியில தேடு. Fire blaze! Burning fire strike! ஜிங்கா ஜாக்கிரதை. நீ தோத்துட்டனா பேட்டில் பிளேடர்ஸ்க்கு போக முடியாது. அந்த மாதிரி நடக்க கூடாது. என்ன மறந்துட்டியா ஜிங்கா? என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியே. கேட்டா கண்டிப்பா நான் வருவேன். நாம 2 பேரும் பேட்டில் பிளேடர்ஸ்க்கு போவான்னு சொன்னேன். என்ன மட்டும் நீ தனியா விடாத ஜிங்கா. உன்னோட கதை முடிஞ்சது ஜிங்கா. அப்படின்னா ஜிங்காவோட சக்திகள் அவ்வளவுதானா? ஃபீனிக்ஸ் எனக்கு சொல்ல முயற்சி பண்ணது அந்த ரயுகா கூட மோதுறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும். அது உண்மைதானா? ஈகிளும் நானும் எல்ட்ராகோவை தடுத்து நிறுத்த என்ன வேணாலும் பண்ணுவோம். என் மிஷனை ஆரம்பிக்க போறேன். நீ சொன்னபடி நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். என் முயற்சியை நான் கைவிட மாட்டேன். உன்னால முடியும் ஜிங்கா. இந்த போட்டி இன்னும் முடியல. நான் தான் இதில் ஜெயிப்பேன். ஜிங்கா இன்னும் உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? பர்ன் ஃபயர் பிளேசஸோட ஸ்பெஷல் மூவை தாண்டி வந்திருக்கான். இது எப்படி சாத்தியமாச்சு? நான் என் நண்பர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். கென்டா கியோயா மட்டும் கிடையாது, யோமா ஹிகாரு பென்கேயும் தான். நாங்க எல்லாரும் ஒன்னா பேட்டில் பிளேடர்ஸ்க்கு போவோம். சரியா சொன்ன. அதுக்கு ஏன் இவ்வளவு தாமதமாக்குற? கியோயா உன்னை தோக்கடிக்க முடியும்னா அது நான் மட்டும்தான். நீ இந்த போட்டியில தோத்துட்டா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். கண்டிப்பா நான் இத பாத்துக்கிறேன் கியோயா. நல்லா கேட்டுக்கோ ஃபீனிக்ஸ், நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பா இந்த பேட்டில்ல நான் தான் ஜெயிப்பேன். இது எனக்காக மட்டும் இல்ல, சுபாசாவை எதிர்த்து போட்டி போட்ட என் நண்பர்களுக்காக. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உன்னால என்னை இதுல தோக்கடிக்க முடியாது. சரியா சொன்ன ஜிங்கா. வெறித்தனமாடு. என்ன நான் பாக்குறதெல்லாம் உண்மைதானா? ஸ்பெஷல் மூவ் பாக்க இது கியோயோட லைன் கேல் ஃபோர்ஸ் மாதிரியா இருக்கேயா? என்னைய காப்பி அடிக்கிற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையான பேட்டில் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. நம்ம யாருங்கிறத காட்டு பெகாசஸ். விளையாட்டுதெல்லாம் போதும், தாக்குதல் பயங்கரமா இருக்கணும். என்ன கதை முடிஞ்சது. அப்படி போட்டுட்டாங்க. ஜிங்கா இத பாக்குறதுக்கு ஏரிஸோட மூவ்மென்ட் மாதிரியே இருக்கு. இதுக்கு தான் என்னோட நண்பனை குறைச்சு எடை போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டைமிங் நான் பார்த்ததே கிடையாது. உன் கதையை ஒரு அடிக்க முடிக்க போறேன். பால் ஃபயர் பிளே. அந்த பெகாசஸ் எங்க போச்சு? பெகாசஸ் இங்க தான் இருக்கு. ஓ ஜாக்கிரதையாரு. வாவ், அது ஈகிளோட டெக்னிக் ஆச்சே. அப்படின்னா அவனுக்குள்ள என்னோட மூவ்ஸும் இருக்கா? ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. இந்த போட்டியில கலந்துகிட்ட ஜிங்காவோட நண்பர்கள் மட்டும் பலசாலி ஆகல. நண்பர்கள் கூடயும் எதிரிகள் கூடயும் நிறைய பேட்டில கலந்துகிட்டதால ஜிங்கா எல்லா மூவ்ஸையும் கத்துக்கிட்டு அவனோட பலத்தை அதிகரிச்சிருக்கான். அவனுக்குள்ள இருக்கிற எல்லா சக்திகளும் இந்த மாதிரி ஒரு தருணத்துல அவனுக்கு பயன்படுது. இதுக்கு காரணம் கண்டிப்பா அவனோட நண்பர்கள் தான். அவனோட நட்பையும் நண்பர்களையும் அவன் மதிக்கிறதால அவங்க தான் அவனுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்.
கம் ஆன் போ பெகசஸ். எத்தனையோ பிளேடர்ஸ் கூட போட்டி போட்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நம்ம பின்வாங்க கூடாது. நம்ம முழு சக்தியை பயன்படுத்தி அவனை தாக்குவோம். இந்த ஸ்பெஷல் மூவ் பெகசஸ் ஸ்டார் பிளாஸ்ட் அட்டாக். பேட்டில ஜெயிக்கிறவங்களுக்காக பெகசஸோட ஸ்டார் பிளாஸ்ட் அட்டாக்கை பயன்படுத்துறோம். ஒரு பேட்டில எப்படி முடிக்கிறவங்க நீ கத்துக்க வேண்டியும். Fly, roar, fire, blade. பெகசஸோட ஸ்டார் பிளாஸ்ட் அட்டாக் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாது. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. தரையில இருக்கிற உன்னோட ஆப்பனன்ட் வேக காத்துல பறக்க வைக்கிறதுக்காக தான் இப்படி செய்யறேன். அதுக்கு நீ பறந்து வந்து தாக்கணும். ஆனா நானும் பறந்து வந்து தாக்கணும். ஸ்டார் பிளாஸ்ட் அட்டாக்கால ஒண்ணு பண்ண முடியாது. எங்க என்ன நடக்குதுன்னு புரியல. யாராவது சொல்லுங்க ஐயா. கதை முடிஞ்சது. குட் பை ஜெய்கா. ஃபயர் பிளேஸ்ட் பர்னிங் ஃபயர் ஸ்டார். இது நல்லது கிடையாது. கவலைப்படாதீங்க, நான் இவ்வளவு நேரம் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் கதையை முடிக்கலாம். ஸ்பெஷல் மூவ் பெகசஸ் ஸ்டார்ம் பிரிங்கர். அடிச்சு நாசம் பண்ணு. நாம ஜெயிச்சிட்டோம். நான் பயந்தே போயிட்டேன். இருந்தாலும் உன்னை பத்தி எனக்கு தெரியும். இப்படி அதிர்ச்சி கொடுக்கறதே உனக்கு வேலையா போச்சு. ரெண்டு ஸ்பெஷல் மூவ்ஸ் நீ கண்டினியூஸா யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாம போச்சு தெரியுமா? ஃபீனிக்ஸை எதிர்த்து அவனை தோக்கடிக்க எனக்கு இது தவிர வேற வழியே இல்லைன்னு தோணுச்சு. ஆனா உங்களோட உதவி இல்லாம என்னால இதெல்லாம் பண்ணிருக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா எனக்காக கொடுத்துட்டு போன இந்த பெகசஸும் ஒரு முக்கிய காரணம் தான். ஒருத்தனுக்குள்ள இருக்கிற சக்தி அதிகரிக்கிறதுக்கு அளவே இல்லைல்ல? ஃபீனிக்ஸ், இதுதான் நீ எனக்கு நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணியா? சொல்லு. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் எல்லாம் சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஜிங்கா, நீ இந்த பேட்டில என்ன தோக்கடிச்சிட்ட. இது உனக்காக. என்னது பிரமாதம்? இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. ஃபீனிக்ஸோட மோதி நீ தோத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. இது பிரமாதம். அப்படின்னா நான் பேட்டில் பிளேடர்ஸ்ல கலந்துக்கலாம். ஜிங்கா, ஆமா, இப்ப பேட்டில் பிளேடர்ஸ்ல நீயும் கலந்துக்கலாம். நீங்க எல்லாரும் மோதலாம். பேட்டில் பிளேடர்ஸா? அடேங்கப்பா, என்னால இதை நம்பவே முடியல. நான் இப்ப எல்லாருக்கூடயும் போட்டி போட போறேன். இந்த முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாம பயந்துட்டேன். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிச்சிருக்க. நீ உன்னோட சக்தி என்னங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. ஃபீனிக்ஸ், நீ யாருங்கிறது சொல்லு. உன் நண்பர்கள் கூட சேர்ந்து நீ ஜெயிச்சுக்கிட்டே இரு. சுபாஷா, யாப்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜிங்காவுக்கு தடையா நிக்க முயற்சி பண்றியா? இல்ல, நான் டார்க் நெபுலாவை விட்டு ஏற்கனவே வந்துட்டேன்னு சொன்னேன்ல. WBBAக்காகவும் அவங்கள சார்ந்த பிளேடர்ஸ்க்காகவும் நான் விசாரணை நடத்த தான் டார்க் நெபுலாக்கு போயிருந்தேன். அப்படின்னா நீ WBBAக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? டோஜே ஏதோ பெரிய திட்டம் போட்டிருந்ததா WBBAக்கு தகவல் கிடைச்சிருந்தது. எல்ட்ராகோ சக்தி என்னங்கிறது உங்களுக்கே தெரியும்ல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் டார்க் நெபுலால சேர்ந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்டர் கவர் ஆபரேஷன்லயும் இருந்தேன். அண்டர் கவர் இன்வெஸ்டிகேஷனா? அடேங்கப்பா, இது பிரமாதம். அது மட்டும் கிடையாது, டோஜி யாரை எதிரியா கருதி குறி வச்சிருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஜிங்கா, உன்னுடைய நண்பர்கள் ஜாக்கிரதையா இருக்கு. உங்க எல்லாருடைய சக்திகளையும் நான் சோதிச்சு பார்க்க நினைச்சேன்.
அப்ப அதுக்காக தான் அந்த பேட்டிலா? எங்களை டெஸ்ட் பண்ணி பாத்தியா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி நடந்துகிட்டதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நீ ஃபீனிக்ஸ் கூட மோதினதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஜிங்காவுக்கு நீங்க எல்லாரும் இருக்கிறதுனால தான் அவன் சக்தி வாய்ந்தவனா மாறி இருக்கான். இந்த நட்பு இப்படியே தொடர்ந்தா நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த ரயுகாவை தோக்கடிக்கலாம். நான் சுயநலமா பேசுறேன்னு நினைக்காத ஜிங்கா. இந்த தருணத்துல இருந்து உங்க எல்லார் கூடவும் சேர்ந்து நானும் போராடணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த டார்க் நெபுலாவை தடுத்து நிறுத்த இதை தவிர வேற வழியே கிடையாது. சுபாஷா, இனிமே நீங்க எங்கெல்ல ஒருத்தன் தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே குறிக்கோள் தான். ஜிங்கா, அந்த எல்ட்ராகோவா வீழ்த்தணும். பேட்டில் பிளேடர்ஸ்ல போட்டி போட்டு அந்த ரயுகாவை யார் முதல்ல தோக்கடிக்கிறான்னு பாத்துருவோமா? இந்த கிராமம் எப்பவும் எதுக்குமே உபயோகப்படாது. பாக்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நீ? எனக்கு தேவைப்படுற எந்த ஒரு முக்கியமான விஷயமும் எனக்கு கிடைக்கலையும். உன்னுடைய தேடல உனக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கும் தான் எதுவும் கிடைக்கல. ஓ யாருங்க குட் பை. நீதா ஓகே. இந்த நேரத்துல ஒரு பெட்டு கூட விளையாடுறது அவ்வளவு முக்கியம் நீ நினைக்கிறியா? ஐயோ நீங்க கத்தல அது பயந்து ஓடிடுச்சு. ஏன் இப்படி பண்ணீங்க? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஃபீனிக்ஸோட உண்மையான முகம் என்னங்கறத தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பொறுமையா காத்திருந்தாகணும். பேட்டில் பிளேடர்ஸ் ஆரம்பிச்சிடுச்சுன்னா எல்லா விஷயமும் தெளிவாயிடும். நம்பர் 1 ரேயுகா அதுல ஜெயிக்க முடியும். இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த பிளேடர் அந்த ரேயுகா தான் ஜெயிப்பா. போதும் நிறுத்தறியா? முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்புவோம். இந்த ஊருக்கு என்ன குறைச்சல்? எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நாம இங்க இருந்து கிளம்புறதா நல்லது. அவங்க இந்த இடத்தை கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. ஆனா இங்க அவனுக்கு உதவுற விஷயம் ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரியாத. எல்லாம் ஜிங்கா கையில தான் இருக்கு. என் நம்பிக்கை வீணடிக்காத ஜிங்கா. சரி, இப்ப கவுண்டவுன் ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 நேரம் முடிஞ்சது. 50,000 பவுண்ட்ஸ் ஜெயிச்சு இந்த பேட்டில்ல கலந்துக்க போற பிளேடர்ஸ் யாருங்கிறத இப்ப எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கலாமா? இவங்க தான் அந்த வீரர்கள். மொத்தம் 16 பிளேடர்ஸ் இதுல பங்கேற்க போறாங்க. இந்த 16 பேர்ல யார் இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்க போறாங்க? உலகத்தோட நம்பர் 1 பிளேடர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பேட்டில் பிளேடர்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. Beyblade இதுதான் எதற்கும் இது அடங்காதே புயலா இது பறந்திடும் தான் புதிதாய் அதிநவீனமா இவர்கள் கைகளில். Beyblade பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி அது எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்திசாலினா Last time on Beyblade, Jinga returns to his friends so he can face Tsubasa in battle. Phoenix intervenes, however, and challenges Tsubasa to a match and defeats him handily. Phoenix next issues a challenge to Jinga, who agrees and meets him at a ruined Bay Stadium on the outskirts of town. In front of all of his friends and Tsubasa, Jinga battles Phoenix in an epic contest. Things look dark for Jinga, but he refuses to give up. And in the end, he turns the tables on Phoenix, winning not only the match, but all his Bay points back as well. In a final twist, Tsubasa reveals himself to be a secret agent for the WBBA. Ladies and gentlemen, உங்க எல்லாரையும் இந்த WBBA டோர்னமெண்ட்டுக்கு நான் வரவேற்கிறேன். பேட்டில் பிளேடர்ஸ் ஆரம்பிக்கலாம்.
ஓபனிங் செரிமனி இப்ப நடக்க போகுது. ஸ்டேடியம்க்கு வந்திருக்கிற ஃபேன்ஸா இருக்கட்டும், வீட்ல பாத்துக்கிட்டு இருக்கிற ஃபேன்ஸா இருக்கட்டும், இத மிஸ் பண்ணிடாதீங்க. சேலஞ்ச் மேட்சஸ்ல ஜெயிச்சு இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போற 16 பிளேயர்ஸ் சந்திக்க தயாரா இருக்கீங்களா? நம்ம கண்ட்ரிலேயே இதுதான் மிகப்பெரிய காம்படிஷனுங்கிறத மறந்துடாதீங்க. நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். நான் உங்களை கண்டிப்பா பெருமைப்படுத்துவேன் டாட். கம் ஆன் गाइस, உங்களால சாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாருக்கு நடுவுல போட்டி நடக்க போகுதுன்னு பார்க்க தயாரா இருக்கீங்களா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த முக்கியமான தகவலை சொல்றதுக்கு வராரு நம்ம என்னது டோஜியா? எல்லாரையும் வரவேற்கிறேன். பேப்ளேடோட வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான தருணத்துக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். முதல்ல இந்த பிளேடர்ஸ்க்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 50,000 பே பாயிண்ட்ஸ் ஜெயிச்சு இந்த போட்டியில கலந்துக்க தகுதி பெற்றிருக்காங்க. யாரு கூட மோதினாலும் இந்த போட்டி ரொம்ப உற்சாகமா இருக்குங்கிறதுல யாருக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இவனை நம்பவே முடியாது. இதுக்கு மேலேயும் தாமதப்படுத்தாம முதல் ரவுண்ட்ல யார் கூட மோத போறாங்கிறத பார்க்கலாமா? இவங்க தான் அந்த போட்டியாளர்கள். அப்படின்னா என்னோட முதல் ரவுண்ட் ஆப்போனன்ட் யூ தானா? அடடா, முதல் ரவுண்ட்லயே ஜிங்கா கூட போட்டி போட போறாடா. பிரமாதம். நான் கேப்டன் கேப்ரிய மோத போறேன். என்னப்பா எனக்கு போய் மொக்கையானவனை கொடுத்திருக்கீங்க? என்னது முதல் ரவுண்ட்லயே ரயுகாவா? என்ன இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. வேறுனே டார்க் நெபுலா கூட நம்மளுக்கு மேட்ச் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரையுமே இந்த போட்டியில இருந்து வெளியேற்ற முயற்சி பண்றாங்களா என்ன? இது ரொம்ப அநியாயமா இருக்கு. இந்த டோர்னமெண்ட்டை கண்டிப்பா அந்த டோஜி தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு தேவையானதும் இதுதான். சரியா சொன்ன. அந்த டார்க் நெபுலாவை சேர்ந்த எல்லாரையும் ஒரே அடியா ஒழிச்சு கட்ட இது நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. அந்த ரயுகாவையும் நம்ம சும்மா விடக்கூடாது. ஆமா ஜிங்கா, நம்ம எல்லாரும் ஒண்ணா செயல்படணும். அந்த டார்க் நெபுலாவை நம்ம ஒழிச்சு கட்டணும். ஆமா. ஓகே, முதல்ல யாருக்கு போட்டி நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இன்னைக்கு நடக்க போற முதல் பேட்டில் பென்கே வர்சஸ் கேப்டன் கேப்ரி. கம் ஆன் பென்கே, கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். இந்த பென்கேவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. இப்போ பேட்டில் பிளேடர்ஸ் போட்டி ஆரம்பிக்கலாம். ஓகே, டோர்னமெண்ட் ஆரம்பிச்சு வைக்க முதல் மேட்ச்ல பிக் பேட் பென்கேவும் அவரோட பிளேட் ஆர்மோலும் கலந்துக்க போறாங்க. நான் ரொம்ப தயாரா இருக்கேன். ஏன்னா ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ஆரம்பம் தான் முக்கியம். இப்ப நடக்க போற இந்த போட்டியில அவனை நான் தோற்கடிச்சு நான் யாருங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். அவரோட ஆப்போனன்ட் ஒரு ஸ்ட்ரைக் ஷூட்டர் கேப்டன் கேப்ரி. முன்ன எப்படி அடக்குறேன்னு பாரு. கம் ஆன் பென்கே, உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஒரு வழியா டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போகுது. இந்த டோர்னமெண்ட் நடக்கிறது ரயுகாக்காகவும் எல்ட்ராகோவுக்காகவும் தான். அவங்களோட வெற்றி எனக்கு முழு திருப்தியை கொடுக்கும். ஓகே பிளேடர்ஸ், தயாரா இருக்கீங்களா? ஆல் ரைட், ரெடி. மிஷன் கிரீன் லைட் 0579 ஆங்கிள் 20க்கு அட்ஜஸ்ட் பண்ணு. ஓகே பால், இது தாக்க வேண்டிய நேரம். 3 2 1 நெத்தியடியே சொல்லியே. பால் என்னாச்சு? குட் பெர்ஃபார்மன்ஸ் டிப் இருக்கிறதுனால கேப்ரிக்கானால நல்லா ஜம்ப் பண்ண முடியும். டாட் புல் இப்ப தவிச்சிக்கிட்டு இருக்கு. இதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இது ஜாலியா இருக்க போகுது. இந்த புல்ல ஒரேடியா ஒளிச்சு கட்ட வேண்டியதுதான் என்னுடைய ஸ்பெஷல் மூவ். கேப்ரிகான் ஸ்பின் ஸ்க்ரூ டிரைவர். எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன சொல்ற? கேப்ரிகான் அதோட ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணும்போது தான் அது எந்த பக்கம் போகுதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். வேகமா போகாத, சும்மா விடாத. டார்க் பால் ஸ்பெஷல் மூவ், டார்க் பால் மெட்டல் அப்பர்கட். சும்மா தட்டி தூக்கு. முதல் ரவுண்ட்ல முதல் மேட்ச் ஜெயிச்சிருக்கிறது பென்கே. பிரமாதம், நீ கலக்கிட்ட பென்கே. கலப்பிட்ட பென்கே. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்னால இத நம்ப முடியல. இவன் இந்த போட்டியில தோத்தது எனக்கு எந்தவித ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தல. டோர்னமெண்டோட ஆரம்பமே ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. ஓகே, இப்ப ரெண்டாவது பேட்டிலுக்கு போக வேண்டிய நேரம்.
உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தைரியமான சின்ன பையன் கெண்டா versus கிங் ஆஃப் தி கிராப் டெட்சுயா. எனக்கு ஃபேன்ஸே கிடையாதா? டெட்சுயா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் கண்டிப்பா 50,000 பவுண்ட்ஸே நேர்மையா ஜெயிச்சிருப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கேன்டா. உன்னால சாதிக்க முடியும். ஜெயிச்சிட்டு வா. பென்கே ஸ்டார்ட் பண்ண மாதிரி இந்த ஆட்டத்துல நான் வேகமா இருக்கணும். அப்பதான் இந்த போட்டியில ஜெயிக்க முடியும். நண்டு கேப்டன் கேப்ரி தான் ஐடியா இல்லாம தோத்து போயிட்டான். நானும் அதே தப்ப பண்ணுவேன்னு நினைச்சியா? டார்க் நெபியூலாக்கு வெற்றியை தேடி தரதுக்கு இந்த நண்டால மட்டும்தான் முடியும். ஓகே, பேட்டில் ஆரம்பிக்கலாமா? ரெடி 3 2 1 இந்த போட்டிக்காக நான் எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்திருக்கேன்னு உங்க யாருக்கும் தெரியாதுல்ல. நீர்வீழ்ச்சியில பயிற்சி, அரடி கூட பயிற்சி, முதலைக்கு கூட பயிற்சி எடுத்திருக்கேன். இந்த டட்சுயாவோட புதிய வித்தைய நான் பயிற்சி எடுத்திருக்கேன். நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் இன்னைக்கு உங்ககிட்ட காட்ட போறேன். நான் வின் பண்ணிட்டேன். செஞ்சுரியோட ஃப்ளேம் க்ளா கலக்கிடுச்சு. இரண்டாவது பேட்டில்ல ஜெயிச்சிருக்கிறது நம்ம கேட்டா. நான் கண்டிப்பா சாதிப்பேன். இந்த உலகத்துல நான் பெரிய பிளேடரா வரத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த டார்க் மூவ்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு நல்ல ட்ரிக் தான். என்னோட இந்த அருமையான மூவ் பாக்குறதுக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இங்க என்ன நடக்குது? என்னோட டார்க் கேஷ் எனக்கு என்னதான் ஆச்சு? நோ டெட்சுயா, பேட்டில் எப்போ முடிஞ்சு போச்சு. நீங்க கிளம்பி போகலாம். இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்ததை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அந்த ட்ரிக்க பண்றதுக்கு முன்னாடியே தோத்து போயிட்டேனே. இதனால கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டாங்களே. ஆரம்பத்துல இருந்து இவன் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நீ கலக்கிட்ட கேண்டா. வாழ்த்துக்கள் கேண்டா. ஜிங்கா, நீ ஜெயிச்சிட்ட கேண்டா. ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். ரெண்டாவது ரவுண்ட்ல உனக்கும் எனக்கு தான் போட்டி. ஆனா கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன். ஏன்னா ஃபைனல் ரவுண்ட்ல நானும் கியாயாவும் மோதுறோங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. அது நல்ல விஷயம். இருந்தாலும் பென்கே, நான் அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிப்பேன். கடைசி ரவுண்ட்ல ஜிங்கா கூடயும் கண்டிப்பா மோதுவேன். ஆமா, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் கேண்டா. கண்டிப்பா. ஆனாலும் உனக்கு அந்த ஜிங்காவை ஏன் அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது கேண்டா. அந்த ஜிங்காவை விட ரயுகா எவ்வளவு சக்தி வாய்ந்தோன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியல. அடுத்து நடக்க போறது மூணாவது பேட்டில். இதுல சிரவும் ருச்சரவும் மோத போறாங்க. இந்த பேட்டில்ல டிஃபென்ஸ் அஃபென்ஸ்னு நாம எல்லாத்தையும் பார்க்க போறோம். என்ன இது? மூணாவது பேட்டில்ல ஜெயிச்சிருக்கிறது ருச்சரோ. நினைச்ச மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன். முதல் கட்டத்தை தாண்டிட்டேன். ஓ நோ, வர்காவும் நானும் இதுல ஜெயிச்சு எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. ஹேய், அங்க பாரு. அது டார்க் நெபுலா ஆர்கனைசேஷனோட லோகோ தானே? ரூட்டாரோ, நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா? ஓகே, நடக்க போற இந்த நாலாவது பேட்டிலுக்காக தான் நீங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்த யூ வெர்சஸ் ஜிங்கா. பட்டைய கிளப்பிட்டு வா ஜிங்கா. நான் கண்டிப்பா சாதிப்பேன். நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தது தோத்து போகிறதுக்கு கிடையாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல பென்கே. இந்த பேட்டிலுக்கு முதல்ல வந்திருக்கிறது யூ சர்வைவல் பேட்டில்ல ஜெயிச்சவர். பேட்டில் பிளேடர்ஸ் டோர்னமெண்ட் நடத்தணும்னு சொன்னதே இவர்தான். அவர் உருவாக்கின டோர்னமெண்ட்ல முதல் ரவுண்ட்ல அவரே தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோக்க மாட்டேன். அவரோட ஆப்பனன்ட் ஃப்ளையிங் ஹார்ஸ் பெகசிஸ வச்சிருக்கிற ஜிங்கா. ஜிங்கா இது வரைக்கும் யூவை எதிர்த்து ஜெயிச்சதே கிடையாது. இந்த முக்கியமான கட்டத்துல யூவை விட்டதுக்கு ஜிங்கா என்ன பண்றாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் பேட்டிலா இருந்தாலும் இதுல நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன். டார்க் நெபியூலா நம்பர் 2 யூ கூட மோதுறான். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். கவலையே படாதீங்க, ஜிங்கா கண்டிப்பா இதுல ஜெயிப்பா. உன்னால முடியும் ஜிங்கா. உன்னால முடிஞ்சதை முயற்சி பண்ணு யூ. ஏன்னா யார் இந்த டோர்னமெண்ட்ல இறுதி போட்டிக்கு வந்தாலும் முடிவு மாற போறதே கிடையாது.
அந்த ரயுகா கூட மோதணும்னா நான் எல்லா பேட்டலையும் ஜெயிக்கணும். அது என்னால கண்டிப்பா முடியும். எனக்கு உற்சாகமா இருக்கு. நீ என்ன சொல்ற லிப்ரா? ஓகே, 4வது பேட்டில் துவங்க போகுது. ரெடி 3 2 1 நெத்தியடி சொல்லியடி. பெகசிஸும் லீப்ராவும் ரொம்ப வெறித்தனமா மோதிக்கிட்டு இருக்க. யார் முதல்ல அட்டாக் பண்றாங்கன்னு பாப்போம். முதல் தாக்குதல் அது என்னோடதா தான் இருக்கணும். அப்படியா? இத வாங்கிக்க. ஓ வாவ், உன் சக்தி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இதையெல்லாம் வச்சு என்ன ஜெயிக்க முடியும்னு தப்பு கணக்கு போட்டுறாங்க. என்னது, அதுக்குள்ள இது முடிஞ்சிருச்சா? என்ன கனவு காண்றியா? பெகாசஸ் ஸ்டார் பிளாஸ்ட் அட்டாக். இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தியா? ஆனா இந்த மூளை வச்சு என்ன தொடக்கூட முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ பாவம். லிப்ரா சோனிக் சேஞ்ச். அப்படியா? அப்ப இத பாரு. பெகாசஸ் டொர்னேடோ விண்ட். வாவ், பிரமாதோ! இந்த போட்டி ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. ஆனா லீப்ராவோட பேலன்ஸை தாண்டி பெகசிஸால ஏதாவது பண்ண முடியுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜிங்கா? இந்த அட்டாக்கை வச்சு லீப்ராவோட இன்டர்னல் ஷாட் பெர்ஃபார்மன்ஸ் டிப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு தெரியாதா? லீப்ராவை வீழ்த்துறது கஷ்டம் தான். இப்ப இது என்னோட டர்ன். லீப்ரா என்ன? ஜிங்காவோட டோர்னடோவ லீப்ரா ஒரே செகண்ட்ல தகர்த்துருச்சு. அது ரொம்பவே சக்தி வாய்ந்த பேதா. கேர்ஃபுல்லா விளையாடு ஜிங்கா. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப என்ன பண்றன்னு பாரு. லீப்ரா சானிக் ரேஸ். இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன இது? நம்ப முடியல. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். லீப்ரா அதோட சூப்பர் சானிக் வைப்ரேஷன்ஸ் உருவாக்குற ஷாக் வேவ் புல்லட் மாதிரி ஃபயர் பண்ணுது. இது நல்லது இல்லையா? லீப்ராவோட சோனிக் வேவ்ஸை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இதே இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல இதே வச்சுக்கோ. ஒன்றை விட மாட்டேன். சூப்பர் சோனிக் வேவ் பவரால அவன் குறி வச்சு தாக்குறான். ஆமா, அது பெகசஸ் மேல பட்டு அதால கண்டிப்பா தாக்கு பிடிக்கவே முடியாது. தப்பிச்சு போயிட்டே இரு ஜிங்கா. ஜிங்கா, நீ எவ்வளவு வேணாலும் ஓடு. ஆனா உன்னால கண்டிப்பா ஒழிய முடியாது. கம் ஆன் லிப்ரா, அவன் கதைய முடி. கம் ஆன் பெகாசஸ். நோ, அந்த இடத்துல இருந்து நீ எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ண? ரயுகாவை தோக்கடிக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனை தோக்கடிக்கிற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, என்னோட முயற்சியை நான் கைவிட மாட்டேன். இப்ப ரயுகா நான் சொன்ன ரயுகாவை நீ தோக்கடிக்கிறது அதுவும் கனவுல நடக்காத ஒரு விஷயம். பகல் கனவு காணாது ஜிங்கா. உன்னால முதல்ல என்ன தோக்கடிக்க முடியுதான்னு பாப்போம். லீப்ரா சோனிக் பாஸ்டர். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்ப என்னோட சூப்பர் சோனிக் பிளாஸ்டர் வச்சு உன்னை என்ன பண்றன்னு பாரு. இது உனக்காக தான். என்ன? பெகாசஸ் அந்த ஸ்டோமை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவன் தடுக்க முயற்சி பண்றான். லைன் கேல் ஃபோர்ஸ் வால்லயே ஒரு சின்ன ஓட்டையை கண்டுபிடிச்சு வந்தானே அவன். இதெல்லாம் கண்டிப்பா பெரிய விஷயம் இல்ல. அவனுக்கு அது தெரியுது. அவனால அதை பார்க்க முடியுது. இந்த புயல்ல கூட அவனால பெகசஸ் எங்க இருக்குன்னு கரெக்டா பார்க்க முடியுது. நான் உன்னை தப்பிக்க விட மாட்டேன் ஜிங்கா. இப்படி நடக்க கூடாது. ஜாக்கிரதையாயிரு. பை பெகசஸ். இது ஒரு அற்புதமான பேட்டில். ஒரு வழியா லீப்ராவோட சூப்பர் சானிக் பிளாஸ்ட் குறி வச்சு தாக்கிடுச்சு. பெகசஸ் இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல. ஜிங்கா, இது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கே. ஜிங்கா, நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு போராடினாலும் கடைசியில ஜெயிக்க போறது நான் தான். இத நம்பவே முடியல. பெகசஸ் இன்னும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. சோனிக் பிளாஸ்டுக்கு அப்புறமும் இது சுத்திக்கிட்டு இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு.
ஜிங்கா நீதான் பாவம் யூ. உன்னோட சூப்பர் சானிக் பிளாஸ்ட் என்னோட பெகசஸ ஒண்ணுமே பண்ணாது. ஆனா அது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. என்னால பார்க்க முடியுது. இது ஒரு வேக்யூம். அங்க காத்தே இல்லனா வைப்ரேஷன்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. லீப்ரா சூப்பர் சானிக் பிளாஸ்ட் பண்ணதோ பெகாசஸ் அத சுத்தி ஒரு வாக்யூம் பால உருவாக்கி சூப்பர் சானிக் வைப்ரேஷனை தடுத்து நிறுத்திச்சு. இப்போ என்ன பண்றது? இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. பெகசஸ் இப்ப ரொம்ப வேகமா கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அதோட சூப்பர் பேலன்ஸால லீப்ராவுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட ஏற்படல. இந்த பேட்டில் சூடு பிடிக்குது. இந்த பேட்டில் நான் நினைச்ச அளவுக்கு ஜாலியா இல்ல. லீப்ராக்கு வெறும் பேலன்ஸ் ஸ்டாமினா மட்டும் இருக்குன்னு நினைச்சீங்களா? இது எப்படி இருக்கு? ஹிட்டர்னல் ஷார்ட் பேலன்ஸ் டிப்பை யூஸ் பண்ணி என்னால அட்டாக் பண்ண முடியும். இது அட்டாக் டைப் பேக்கு சமமான ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கோ. அப்பாடா இப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கு. ஆமா ஆமா எனக்கு இப்போ ஜாலியா தான் இருக்கு. மோதி பாப்போம் யூ. அட ஆமாப்பா உன்னை சீக்கிரமா தோக்கடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போகணும். இந்த போட்டி எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் பயங்கரமா மோதிக்கிட்டு இருக்காங்க. இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு யாராலையும் கணிக்கவே முடியல. கம் ஆன் பெகசஸ் சும்மா விடாத லீப்ரா. நாம தான் ஜெயிக்கணும் பெகசஸ். உன்னால முடியும் ஜிங்கா. கம் ஆன் உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஜிங்கா உன்னால இத முடிக்க முடியும். நீ ஜெயிப்ப லீப்ரா. அவனை சும்மா விடாதையோ. பெகசஸ் லீப்ரா. ரெண்டு பிளேடர்ஸும் சரிசமமா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களோட ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பேட்டிலோட கிளைமேக்ஸ்ல என்ன நடக்க போகுது? ஜிங்கா எனக்கு கூட போட்டி போடுறதுல ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன பண்றது இப்ப முடிச்சாங்கணுமே. ஆமா சரியா சொன்ன. ரெண்டு பேரோட ஸ்டாமினாவும் இப்ப கிட்டத்தட்ட முடிய போகுது. நீயும் வீட்டுக்கு போறேன்னு சொன்னல. லீப்ராவும் நானும் கண்டிப்பா இந்த பேட்டல்ல ஜெயிப்போம். அது கஷ்டமாச்சே. நானும் பெகசஸும் தூக்க மாட்டோம். அதையும் தான் பாத்துருவோம். லீப்ரா ரெடி ஸ்பெஷல் மூவ் லீப்ரா இன்ஃபர்னல் பிளாஸ்ட். பெகசஸ் முயற்சியை கைவிடாத பெகசஸ். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. லீப்ரா கண்டிப்பா ஜெயிக்கும். பெகசஸ் மண்ணை கம்ப வைக்கும். உன்னால முடியும் பெகசஸ். ஸ்பெஷல் மூவ் பெகசஸ் ஸ்டார்ம் ரிங்கர். லீப்ரா இந்த பேட்டில் முடிஞ்சிடுச்சு. இந்த போட்டியில ஜெயிச்சது ஜிங்கா. பிரமாதம் கலக்கிட்ட. பிச்சி வெலாசிட்ட ஜிங்கா. நான் தோத்ததை என்னால நம்பவே முடியல. ஆனா ரியூகாவால மட்டும்தான் என்ன தோக்கடிக்க முடியும்னு நான் நினைச்சேன். ஜெங்கா உண்மையை சொல்லி ஆகணும். நீ ஒரு நல்ல பிளேடர் யூ. உன் லீப்ராவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம கண்டிப்பா அப்புறம் ஒரு வாட்டி மோதலாம். ஏன்னா உன் கூட பேட்டில் பண்றது உண்மையிலேயே ஒரு ஜாலியான விஷயம் தான். பிரமாதம் கலக்கிட்டீங்க गाइस. உன்னோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ஜிங்கா. நீயும் கலக்கிட்டயோ. நீங்க பாட்டே கிளப்பிட்டீங்க. இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான பேட்டில். ஓகே நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். கண்டிப்பா மோதலாம் ஜிங்கா. கெண்டா வச்சிங்காக்கு ஏன் இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு இப்பதான் புரிஞ்சது. இவன் உண்மையாவே பெரிய பலசாலிதான். கடைசியில யூவோட முடிவும் இப்படி ஆயிப்போச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா எப்படியும் டார்க் நெபுலாவோட எதிர்காலத்துல அவன் ஒரு அங்கமாவே இருக்க போறதில்ல. ஓகே இதுதான் உனக்கான அருமையான வாய்ப்பு நண்பா. ஜிங்காக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் டார்க் நெபுலாவோட உண்மையான சக்தி என்னங்கிறத காட்டலாமா?